கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். அடியேன் சார்ந்திருக்கக்கூடிய வேலூர் சபையில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு சகோதர சகோதரிகள் அன்பின் வாழ்த்துக்களையும் இன்றைய தினம் தெரிவித்துக் கொண்டு நாம் பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ நாம் எல்லாருமே இன்னைக்கு கேதராக இருக்கக்கூடிய நோக்கம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எதற்காக கேதராக இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை எக்லீஷியாக்கான எல்டர்ஸ் மற்றும் டீக்கன்ஸை தேர்ந்தெடுப்பதற்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸோ வந்திருக்கக்கூடிய முதல்ல எந்த மைண்ட் செட் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் பண்ணிட்டோம், என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் கையை தூக்கி முடிச்சுட்டு அடுத்த வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு நார்மலான விஷயம் இல்லை. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளுடைய முடிவுகளை தெரிவிப்பதனுடைய முக்கியத்துவத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ்குள்ளே நம்ம கடந்து செல்லணுன்றதுக்காக தான் இந்த பாடத்தையே நாம் பார்க்க போகிறோம். ஸோ சகோதரர் சொன்ன விதமாக இந்த பாடத்தினுடைய தலைப்பு மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களை கவனமாக தேர்ந்தெடுப்பதின் முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் நம்ம உள்ள பாடத்துக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த பாடத்துக்குள்ளே போகும்பொழுது சில கேள்வியோடு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பிக்கிறேன். அந்த கேள்விக்கு நீங்களும் சேர்த்து என்ன பண்ணுங்கள், பதில் சொல்லுங்கள். இந்த பாடத்தில் என் கூடவே சேர்ந்து யாரும் பேச போகிறீங்கன்னு பார்த்தீங்களா, நீங்களும் கூட சேர்ந்து பேச போகிறீங்க. ஓகே. ஸோ பொதுவாகவே எந்த மாதிரியான மெக்கானிக்கை உங்களுடைய காருக்கு சூஸ் பண்ண, எந்த மாதிரியான டாக்டரை சூஸ் பண்ணுவீங்க? உடம்பு சரியில்லை, ஸ்பெஷலிஸ்ட். திடீர்னு இருதய நோய் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் வலிக்குது, ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை போய் பார்ப்போமா? நிச்சயமாக பார்க்க மாட்டோம். ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை தான் என்ன பண்ணுவோம், நாம் போய் பார்ப்போம். அதே போல் உங்களுடைய குழந்தைக்கு ஒரு டீச்சரை பார்க்கணும், எந்த டீச்சரை தேர்ந்தெடுப்பீங்க? இந்த 3 கேள்விக்குமே ஒரே பதில் தான் சொல்வீங்க நான் எதிர்பார்க்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட். ஏன்? ஒரு தவறான மெக்கானிக்கை சூஸ் பண்ண என்ன ஆயிரும், சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு என்ன பண்ண முடியாது, போய் சேர முடியாது. மாற்றி என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் கொடுத்து விட்ருவேன். சரிங்களா? ஒருவேளை திடீர்னு நல்லாவே படிக்காத ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஆனால் டாக்டர் ஆயிட்டார் அப்படின்னா என்ன ஆகும்? என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆகாது, அவரு போய் பார்க்குறவர் என்ன பண்ண மாட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளில் இருக்க மாட்டார், செத்து போயிடுவார் அவர். ஸோ அடுத்தது, டீச்சரே மக்கா இருந்தால் எப்படி இருக்கும்? டீச்சரே மக்கா இருந்தால் எப்படி இருக்கும்? பசங்க போய் கேட்குறாங்க, a+b² அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் நல்ல பேபேன்னு முழிக்கிறாரு. கரெக்டாக இருக்குமா? நிச்சயமா அதுவும் என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண உலக பிரகாரமான காரியத்துக்கே ஒரு டாக்டர்னா பெஸ்ட் டாக்டர் தான் சூஸ் பண்ணுறோம். அதே போல ஒரு டீச்சர்னா பெஸ்ட் டீச்சர் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சூஸ் பண்ணுறோம். ஈவன் ஒரு மெக்கானிக்கை கூட அவர் சரியான மெக்கானிக்காக பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், சூஸ் பண்ணுறோம். இந்த கேள்வியை நான் ஏன் கேட்டேன் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். கரெக்டா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வியை ஏன் கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மூப்பர்கள் எனக்கூடியவர்கள் நம்மளை சத்தியத்தில் வழிநடத்தக்கூடியவர்கள், வழிநடத்தி நாம் தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம இந்த இடுக்கமான வாசல் வழியில் வழிநடத்தக்கூடிய, அதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சகோதரர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், நாம கேதரா இருக்கோம். அப்படின்னா இந்த இடத்துல கேதரா இருக்கக்கூடிய இந்த ஒரு கணத்துல, இந்த ஒரு நொடியில நாம எந்த மாதிரி சூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். போயும் உலக பிரகாரமான காரியத்துக்காகவே நாம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கவனத்தில் அதில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்க்கலாம். நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துறதுல மாபெரும் பங்கு வகிக்கக்கூடிய, நம்மை வழிநடத்தக்கூடிய லீடர்ஸை நாம் தேர்ந்தெடுப்பதில் எப்படி இருக்கணும், அதிக கவனத்தோடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அப்படின்னா ஒரு எக்லீஷியா எப்போ நல்லா சிறந்து விளங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லலாம்? ஒரு எக்லீஷியா எப்போ மற்ற எக்லீஷியாக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லலாம்? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகா இந்த சப்ஜெக்ட் எழுதின சகோதரர் பிரதர் டேவிட் ஸ்டைன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா,
கர்த்தருடன் நெருங்கி வாழக்கூடிய சகோதரர்களும் அதே சமயத்துல தாழ்மையோடும் பயபக்தி அதிகமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த சபையை வழிநடத்தும் பொழுது அந்த எக்லீஷா நிச்சயமாகவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கும் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்பேற்பட்ட எக்லீஷா தான் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலி சவுண்டா இருக்கும். ஸ்பிரிச்சுவலி சவுண்ட் என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய ரீதியில் ரொம்ப வளர்ந்த நிலைமையில என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. தேவனுடைய ஊழியத்துல ரொம்ப ஆக்டிவா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்லீஷால அனைத்து சகோதர சகோதரிகளும் வளர்ந்து அவர்கள் கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை என்ன பண்ணி கொண்டிருப்பாங்கன்னா தரித்து கொண்டிருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எக்லீஷா மற்ற எக்லீஷாக்கு எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்லீஷாவை வழிநடத்தக்கூடிய லீடர்ஸை சரியா அந்த எக்லீஷா என்ன பண்ணியிருப்பாங்க? தேர்ந்தெடுத்ததுனால அந்த எக்லீஷாக்கு ஏற்ற கால சத்தியம் அவர்கள் மூலம் என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஷிக்கப்படும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொன்னா எப்படி சொல்லலாம்? ஒருவேளை இப்பேற்பட்ட லீடர்ஷிப் ஒரு எக்லீஷால இல்லைன்னா அந்த எக்லீஷா என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னன்ட் ஆயிரும். ஸ்டாக்னன்ட்னா என்ன அர்த்தம்? தேங்கி போன நிலைமை, ஒரு மந்தமான ஒரு நிலைமையில என்ன பண்ணணும்னா இருக்கும். முதல் காரணம் புவர் லீடர்ஷிப். புவர் லீடர்ஷிப்னா மோசமான வழிநடத்துதல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படின்னா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்லீஷா தான். ஏன் அந்த எக்லீஷா தான்? புவர் லீடர்ஸை அப்படி சூஸ் பண்ணிட்டது யாரு? அந்த எக்லீஷா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் எப்படி ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறாரோ அப்படி ஊழியம் செய்யாத சகோதரர்களை, அப்பேற்பட்ட ஜீவியம் ஜீவிக்காத சகோதரர்கள் அந்த எக்லீஷா என்ன ஆயிடுச்சு? தேர்ந்தெடுத்துட்டதுனால அந்த எக்லீஷா என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னன்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஒரு எக்லீஷாவினுடைய பிரதான ரெஸ்பான்சிபிலிட்டி, சபையினுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட மெய்ப்பர்களை தான் அவர்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல அவர்கள் தாங்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு எவிடன்ஸ் கொடுக்கணும். எவிடன்ஸ்னு என்ன அர்த்தம்? சாட்சி. எப்படி? அவங்களுடைய வாழ்க்கையே எப்படி இருக்கணுங்க? சாட்சியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவர்கள் சகோதரர்களுக்கு ஊழியம் புரிவதற்கான திராணி, எபிலிட்டி என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கணும். அதற்கும் முக்கியமா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் தாழ்மை உடையவர்களாக என்ன பண்ணணுங்க இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். நாம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 23 வசனம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து. நம்ம ஏற்கனவே அநேக தரம் இந்த வசனத்தை நம்ம தியானிச்சிருப்போம். ஏற்படுத்தி வைத்து அப்படின்ற வார்த்தையினுடைய கிரீக் வேர்ட் கிருட்டோனியம். அந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு? இந்த மெத்தடை அப்போஸ்தலர் சொல்லி கொடுத்துட்டாலுமே எங்கிருந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தன்ஸ்ல அத்தேனியன் லெஜிஸ்லேச்சர்ல ஓட்டெடுப்பு நடத்தும் பொழுது பழைய காலகட்டத்தில் கைகளை உயர்த்தி தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. பட் இந்த மெத்தடை அவங்க செஞ்சதுனால நம்ம செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது யார் சொல்லி கொடுத்துட்ட மெத்தட்? அப்போஸ்தலர்ஸ் சொல்லி கொடுத்ததுனால நாம் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இப்படி. ஏன் இப்படி செய்யறோம்? வேற மாதிரி செஞ்சுட்டு போலாம்ல. ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல என்ன பண்ணிடலாம், ஒரு ஓட் பாக்ஸ்ல ஓட் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஓட் பண்ணிட்டு போயிட்டு என்ன கிடையாது, பிரச்சனையே இல்லை. என்ன பிரச்சனையே இல்லை? யாரு கை தூக்குனாங்கன்றது பிரச்சனையே இல்லையே. ஈஸியா என்ன ஆயிரும், வேலை முடிஞ்சிரும்ல. ஆனா தேவன் ஏன் அப்பேற்பட்ட மெத்தடை வைக்கல? ஆனா அப்போஸ்தலர்ஸ் அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தானே. யாரும் என்ன ஆக மாட்டாங்க, அஃபண்ட் ஆக மாட்டாங்க. அப்படின்னா அஃபண்ட் ஆவாங்களா? அஃபண்ட் ஆவாங்களா? ஒரு வளர்ந்த புது சிருஷ்டி அஃபண்ட் ஆகுமா? ஆக மாட்டாங்க. அப்படின்னா அஃபண்டே ஆகக்கூடாது. ஆனா இந்த இடத்துல தான் கேரக்டர் டெஸ்ட், ஒரு மாபெரும் கேரக்டர் டெஸ்ட் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பார்க்கறாங்க பார்க்கல அது முக்கியம் கிடையாது. தேவனுக்கு முன்பாக நேர்மையா அவருக்கு பிரியமான வாக்கு செலுத்துறமான்றத தேவன் இந்த இடத்துல என்ன பண்ணுவாருங்க, அது ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் டெஸ்டும் யார் மத்தியில் நடக்குது? சகோதர சகோதரிகள் மத்தியில் நடக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரன் கையை தூக்கினாலும் சரி, கையை தூக்காக்கிட்டு கூட சரி, அது யாருடைய உரிமை? அது அந்த தனிப்பட்ட சகோதரனோ அல்லது அந்த தனிப்பட்ட சகோதரியினுடைய உரிமை. அந்த உரிமையில்
தலையிடுவதற்கு வேற யாருக்கும் என்ன கிடையாது, அதுல உரிமை இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இல்லை. ஸோ தேவன் கிருபையா நமக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபையின் ஊழியர்களை பர்டிகுலராக மூப்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதற்கு கிருபையா வேதாகமத்தில் ஏறக்குறைய 2 அதிகாரத்தில் என்ன பண்ணியிருக்காரு, 2 அதிகாரத்தில் முக்கியமாக டீல் பண்ணியிருக்காரு. அநேக இடத்துல இருந்துட்டாலுமே கூட, ஈவன் பேதுரு, எபேசியர், மத்தேயில நம்ம பார்த்தாலுமே கூட 1 தீமோத்தேயு மற்றும் தீத்துல மூப்பர்களுக்கான தகுதிகளை குறித்து ரொம்ப அழகா தேவன் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. அது ஏன் கொடுத்துருக்காரு? அது யாருக்கு? எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம். சகோதரர்களால தேர்ந்தெடுக்கப்படாமலே எல்ரா இருந்தா கரெக்டா இருக்குமா? அது எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு ஒரு சகோதரர் வராரு, வந்து நானே என்ன பண்ணிக்கிறேன், இருந்துக்கிறேன் அப்படின்னு எப்படி இருக்கும்? இந்த தீத்து தீமோத்தின் அடிப்படையில் நானே என்ன பண்ணிக்கிறேன், இருந்துக்கிறேன் அப்படின்னு அவரே இருந்துட்டா எப்படி இருக்கும்? அது வேதம் சொல்லுகிற பிரகாரம் இருக்குமா? நிச்சயமா வேதம் சொல்லுகிற பிரகாரம் இல்லை. அது அப்போஸ்டல்ஸ் மெத்தட்ல பின்பற்றக்கூடிய மெத்தடே அது இல்லை. அது கம்ப்ளீட்லி எந்த மெத்தடுக்கு கான்ட்ராடிக்டா இருக்கு? அப்போஸ்டல் பவுல் சொல்லி கொடுத்த மெத்தடுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மெத்தடுக்கும் என்னவா இருக்கு? அது கம்ப்ளீட்டா அகைன்ஸ்டா இருக்கு. பட் தெரியாதனமா ஈவன் சத்தியத்தில் இருக்கக்கூடிய வேதமானவர்களே இந்த வெளிச்சத்தை என்ன பண்ணியிருக்கோம், நாம ஆஃப் ரீசன் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொண்டுட்டு இந்த நடைமுறைக்குள்ளேயே வந்திருக்கோம் நாம. அப்படின்னா இந்த ஒரு வெளிச்சம் இல்லாத போது பிரச்சனை கிடையாது. இந்த வெளிச்சம் தெளிவா நமக்கு கிடைத்திட்ட பிறகு நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை நிராகரிக்க கூடாது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதுக்கு முன்பாகலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் எல்டர், அவரே பர்மனன்ட் எல்டர், வித்தவுட் யாருடைய, அதாவது ஒருத்தர் தொடர்ந்து இருக்கலாம், வாழ்நாள் கூட வரைக்கும் கூட இருக்கலாம், ஆனா அதை தொடர்ந்து யாருடைய அங்கீகாரம் பெற்றுக்கொண்டே இருக்கணும், சகோதரர்களுடைய அங்கீகாரம் பெற்றுக்கொண்டே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஒருவேளை இல்லை, அவரே என்ன பண்றாரு, இந்த மாதிரி சபையினுடைய பெர்மிஷன் இல்லாம, சபையினுடைய முடிவு இல்லாம அவரே இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் இல்லை. ஊழியம் செய்யலாம், ஆனா அது தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அது நிச்சயமா அங்கீகாரம் வாங்கி இருக்காது. அப்படின்னா இந்த இடத்துல நாம் இப்போ தேர்ந்தெடுக்கணும்னு வந்திருக்கோம் இல்லையா, நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு இந்த இடத்துல அந்த தேர்ந்தெடுத்தலுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? முதல்ல வெரி குட், என்ன இருக்கக்கூடாதுன்னா ஃப்ளெஷ் இருக்கக்கூடாது. ஃப்ளெஷ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது சில சமயத்தில் நாமினேட் ஆயிருக்கக்கூடிய சகோதரர்கள்ல நமக்கு நெருங்கினவராக என்ன பண்ணலாம், அவர் இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், ஒருவேளை அண்ணனா இருக்கலாம், மகனா இருக்கலாம், எந்த உறவுல வேணா இருக்கலாம். ஆனா அது எதுவுமே நாம எங்க எடுத்துன்னு வரக்கூடாது, கன்சிடரே பண்ணக்கூடாது. அந்த சகோதரன் அந்த ஊழியத்திற்கு தகுதியானவரான் என்ன பண்ணணும், பார்க்கணும். இருந்தா தாராளமா என்ன பண்ணலாம், கைகளை உயர்த்தலாம். இல்லைன்னா அவருக்கு என்ன பண்ண கூடாது, கைகளை உயர்த்த கூடாது. ரொம்ப பிளைன். அதுக்கு மேல எதுனா நம்ம ரொம்ப சிந்திச்சு இதுல சுயத்தை நாம வெளிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? தேவன் பார்த்துட்டு இருக்காரு. அது புது சிருஷ்டியின் சிந்தனை ஆகுமா? இல்ல. என்ன சிந்தனை ஆகும்? அது மாம்சீக சிந்தனையை வேற எப்படி சொல்லலாம், குப்ப சிந்தனை அது. அப்படின்னா தேவனுடைய ஐக்கியத்துக்குள்ள நாம அந்த மாதிரியான அசுத்தமான சிந்தனைகளை வெளிப்படுத்திட்டோம்னா அது தேவனுக்கு என்னவா இருக்காது, அது பிரியமா இருக்காது. அப்படின்னா இந்த இடத்துல புது சிருஷ்டியின் சிந்தனையை மட்டுமே நாம் என்ன பண்ணணும், அந்த இடத்துல வெளிப்படுத்தணும். ஸோ அதுதான் நாம 1 by 1 பார்க்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க. மூப்பர்களை தேர்ந்தெடுப்பது என்பது வெறுமனே உங்கள் விருப்பத்தின் பேரில் அல்ல, உங்கள் கருத்து அதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. நம்ம விருப்பத்தை இங்க வெளிப்படுத்துவதற்காக நம்ம முதல்ல என்ன பண்ணல, இந்த இடத்துல வரல அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்தது, பரிசுத்த ஆவி உங்களை வழிநடத்துவதை நீங்கள் என்ன காண்கிறீர்கள் என்பதை பிரதிபலிப்பதும் அதன்படி வாக்களிப்பதும் தான் நீங்கள் செய்ய வேண்டியது. அப்படின்னா நம்மளுடைய முடிவு என்ன வெளிப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா தேவன் தேர்ந்தெடுக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு தேர்ந்தெடுக்க வந்திருக்கீங்க, இது யாருடைய தேர்ந்தெடுத்தலா இருக்கும்? தேர்ந்தெடுக்கக்கூடிய சகோதரர்கள்
தேவனால் தேர்ந்தெடுத்தவர்கள். அப்படின்னா தேவனால் தேர்ந்தெடுத்தவர்கள் எப்பதான் சொல்ல முடியும்? தேர்ந்தெடுக்கப்பட்டாலே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? எக்லீசியா தானே தேர்ந்தெடுக்குது. அது எப்படி தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு. ரொம்ப முக்கியம். ஒருவேளை சபையினுடைய முடிவு பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா அது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முடிவு. இல்லைன்னா அது எந்த முடிவுன்னு பார்த்தா அது அந்த எக்லீஷா முடிவுன்னு சொல்ல முடியுமே தவிர்த்து அந்த முடிவை யாருடைய முடிவு நாம் எடுக்க முடியாது, தேவனுடைய முடிவுன்னு எடுக்க முடியாது. அப்படின்னா இன்னைக்கு நம்ம முடிவு வெளிப்படணுமா, தேவனுடைய முடிவு வெளிப்படணுமா? தேவனுடைய முடிவு தான் என்ன பண்ணுங்க, நிச்சயமா இந்த இடத்துல வெளிப்படணுமே தவிர்த்து நம்முடைய முடிவு துளி கூட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படவே இந்த இடத்துல கூடாது. அப்படின்னா அப்படியே படிங்க அடுத்த பாயிண்ட். நம் வகுப்புகளுக்குள் இருக்கும் மூப்பர்கள் பரிசுத்த ஆவியின் முடிவை பிரதிபலிக்கும் திருச்சபை மூலமாக பரிசுத்த ஆவியால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதே நமது விருப்பம். அப்படின்னா எல்டர்ஸ் ஹோலி ஸ்பிரிட்னால தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம விருப்பமும் கூட. அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்னால எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்? அதை யார் பயன்படுத்திக்கணும்? ஸ்பிரிட்ல யார் யோசிக்கணும்? நாம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சரியா சிந்திக்கணும். அந்த சிந்திப்பதற்கான சில உதவிகளை செய்வதற்காக தான் இந்த பாடத்தை நாம் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது நம்ம முக்கியமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரா நல்லா நம்ம நினைவில் வச்சுக்கொள்ளணும். நம்மளை தேர்ந்தெடுக்கக்கூடிய சகோதரர்கள் யார் கிடையாதுன்னா பரிபூர்ண மனுஷன் கிடையாது. பரிபூர்ண மனுஷன் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? எல்லாத்திலையுமே 100% எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமா எல்லாத்துலேயுமே 100% என்ன பண்ண முடியாது, நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படின்னா கிளியரா நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா தீமோத்தியில் சொல்லப்பட்ட இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது எக்ஸாக்டா ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய குவாலிஃபிகேஷன். அப்படின்னா கிளியரா நமக்கு என்ன புரியுது? யாருமே இங்க கிடையாது. அப்ப யாருமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுக்குன்னு யாரோனா தேர்ந்தெடுத்துடலாமா? அதையே என்ன பண்ணக்கூடாது, நாம செய்யக்கூடாதுன்னா ஒரு தெளிவான ஒரு பேலன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம அடையணும். தெளிவான ஒரு பேலன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதாவது எக்ஸ்ட்ரீமா அதற்கே தகுதியே இல்லாதனா அதற்கே உரிய தாளந்தே இல்லாத சகோதரர்களை நாம தேர்ந்தெடுப்பது ஞானமற்ற செயலா இருக்கும். ஆனா அதற்கே உரிய தாளந்துகளோட கூட யார் கர்த்தருடைய சாயல்ல நெருங்கி ஓடிட்டு இருக்கிறார்களோ, கர்த்தருடைய சாயலை யார் நெருங்கி ஓடிட்டு இருக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுப்பது தான் ஞானமா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ இனி இந்த சப்ஜெக்டை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா எல்டர்ஸ் ப்ளஸ் டீக்கன்ஸ்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸை நம்ம பார்க்க போறோம். அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்குள்ள சில கேள்விகளை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்க போறேன். அதாவது நாம் போடுறது அவங்களுக்கு உரிய குவாலிஃபிகேஷனாகவும் இருக்கலாம், அவங்களுக்கு உரிய குவாலிஃபிகேஷன் இல்லாமலும் இருக்கலாம். இதுல 3 பதில நீங்க தான் என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிக் பண்ண போறீங்க. ஒரு பதில் எஸ், இன்னொரு பதில் நோ, இன்னொரு பதில் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா மேபின்னு என்ன அர்த்தம் இருக்கலாம். சரிங்களா, போலாமா நாம ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மூப்பருக்கான தகுதிகள்ல முதல் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிரபலமானவராக இருக்க வேண்டும். எஸ் ஆர் நோ? நோ என்பது சரியான பதில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. அப்படின்னா கிளியரா ஒரு பாயிண்ட் என்ன புரிஞ்சிருச்சு? பவுல் யாரை பிரியப்படுத்தவே மாட்டாராமா, மனுஷனை அவர் துளி கூட பிரியப்படுத்த மாட்டார் அப்படின்ட்டார். அப்படின்னா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் போலவே இந்த இடுக்கமான வாசல் வழியில நடக்க வந்திருக்கக்கூடிய நாம யாரை பிரியப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல உட்காரக்கூடாது. நம்ம யாரை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம கைகளை தூக்கக்கூடாது. மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக நாம ஒரு வேலை இன்னைக்கு செயல்பட்டோம்னா நாம வெளிப்படுத்தி காட்டுறோம் நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரனே இல்லை அப்படின்னு. அப்படின்னா கிளியரா ஒரு பாயிண்ட் என்ன புரியுதுன்னா பாப்புலாரிட்டி, ஒரு பிரபலமானவர் அப்படின்றதுல என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரனை ஒரு மூப்பராக தேர்ந்தெடுப்பதற்கான தகுதி அல்ல. அப்படின்னா ஒருவேளை ஒரு பிரதர் பாப்புலரா இருக்கிறாரு, பாப்புலர் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்சமா சொல்ல அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாகவும் அவருடைய பிரயாசத்தின் நிமித்தமாக கூட சகோதரர்கள் மத்தியில் சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
ஃபெமிலியரா இருக்கலாம். ஒருவேளை அப்படி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாரா? அதுவும் என்ன கிடையாது, இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்முடைய நிறைய சகோதரர்கள் ஈவன் எடுத்துக்கங்க, ஈவன் யூஎஸ்ல எடுத்துக்கலாம், நிறைய பேர் ஏறக்குறைய இந்த ஊழியத்தை 60 வருஷமா கூட என்ன பண்ணிருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்குமே கூட இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க எல்லாருமே நமக்கு அன்பானவர்களாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய ஊழியத்தின் ஆழத்தின் நிமித்தமாக அவர்கள் நமக்கு அன்பானவர்களாக என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. எப்படி கர்த்தருடைய சாயலை நெருங்கி ஓடுவது அப்படின்றதுக்கு மாபெரும் உதாரணமா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்படின்னா அப்பேற்பட்ட சகோதரர்கள் உண்மையாவே சகோதரர்கள் மத்தியில அன்பானவர்களாக தான் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அதனால அவர் அப்படி இருக்கிறதுனாலேயே என்ன ஆகிட மாட்டாரு, டிஸ்குவாலிஃபையும் ஆக மாட்டார் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வசனமே சொல்லுது நமக்கு, வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:17 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அப்படின்னா இப்படி சகோதரர்களை, இப்படி ஊழியம் புரியக்கூடிய சகோதரர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ணலாமா எண்ணக்கூடாது? நம்ம எண்ணலாமா எண்ணக்கூடாதா? எண்ணக்கூடாதுன்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. என்னன்னு என்ன பண்ணிட்டாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டார். அப்படின்னா யார விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் அவங்க என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். அப்படின்னா ஒரு எல்டர்னுடைய பிரதான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற கால சத்தியத்தை மந்தைக்கு போஷிப்பது. அந்த போஷிக்கிற விஷயத்தில் அவர்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிரயாசம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அப்படி பிரயாசப்படக்கூடியவர்களாக இருந்துட்டாங்கன்னா அவர்களை என்னன்னு பாருங்க, ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் அப்படி ரெட்டிப்பான கணம் கொடுக்கணும்ன்றார்ல, அப்படி கொடுக்கறதுனா என்ன? வெரி குட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே திருவசனத்தில் பிரயாசப்படக்கூடியவர்கள் கர்த்தருடைய சாயலை நெருங்கி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. நாம ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? அவர்களுடைய வழிநடத்தல நாம கேட்கணும். அப்படின்னா அவங்களுடைய கைடன்ஸ்க்கு நாம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செவி சாய்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னொரு இடத்துல அப்போஸ்தலன் பீட்டர் எழுதுவார், இளைஞரே மூப்பருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்கள். சோ அப்படின்னா அப்பேற்பட்ட எல்டர்ஸை தேர்ந்தெடுக்கிறது யார்தான்? நாம தான். ஸோ நாம தான் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கீழ்ப்படியவும் செய்யணும். அட் த சேம் டைம் எல்லாருடைய ஒப்பீனியனை விட நிச்சயமா மற்ற சகோதர சகோதரிகள் கிட்ட கூட ஒப்பீனியன் கேட்போம். பட் யாருடைய ஒப்பீனியன் ஒரு விஷயத்துல முடிவெடுப்பதற்கு நாம அதிகமான என்ன சொல்றது ஒரு கணத்தை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பிரயாசப்படக்கூடிய சகோதரர். புரிஞ்சுங்களா நான் சொல்றது? அப்படின்னா இப்பேற்பட்ட பிரயாசப்படக்கூடியவர்களுக்கு ரெட்டிப்பான கணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றதுக்கு காது கொடுத்து என்ன பண்ணணும், கேட்கணும், நல்லா கேட்கணும். சரிங்களா? அப்படின்னா இந்த ரெட்டிப்பான கணத்தை எப்படி தப்பா நினைச்சு கூடாது. ரெட்டிப்பான கணம் அப்படின்றத சில பேர் கொஞ்சம் ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வர்ஷிப் பண்ணிடுவாங்க. ஹீரோ வர்ஷிப் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? ஓவரா என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா புகழ்றது. ஃபிளாட்ரின்னா தமிழ் என்ன சொல்லலாம்? தமிழ் இல்ல, ஃபிளாட்ரி தமிழ்ல என்ன சொல்லலாம்? நான் ஏன் இப்ப கேட்கிற 2-3 வாட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது சொன்னாலும் பிளைண்டா கேட்கறது. வேற முகஸ்துதின்னு என்ன பண்ணலாம் நாம? அதாவது அன்டியூ பிரைஸ் அப்படின்னு அர்த்தம்னா, சகோதரர்களை அவர்களுடைய ஊழியத்தின் பிரைஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. டியூ பிரைஸ்னா ஓகே அந்த ஊழியத்தை. ஆனா அன்டியூ பிரைஸ்னா தேவையில்லாம் ஓவரா என்ன பண்றது பேசுறது. எக்ஸாம்பிளுக்கு பிரதர் நீங்க பேசுனதுங்க அப்போஸ்தலனாகிய பவுலே பேசுன மாதிரி இருக்கு. பவுல் பேசுனதை பார்த்திருக்காங்களா இதுக்கு முன்னாடி? இவங்க அத யார்கிட்டயே போய் சொல்றது? அந்த சகோதரன் கிட்ட. அவர் என்ன நினைச்சுப்பாரு,
லைட்டா இருக்கிற போல இருக்கு நாமன்ட்டு அவருக்கு என்ன வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? ப்ரைட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? அப்படின்னா நம்ம கூட பார்த்தோம். ரசல் பர்க் கூட ஊழியம் பார்த்த ஒரு சகோதரன் பெஞ்சமின் பார்த்தோம். நல்லா பாடம் எழுதினவர். அவர் பில்கிரிம் எக்கோஸ் புக்லாம் நம்ம அவருடைய பாடம்லாம் நிறைய சகோதரர்கள் எடுத்திருக்கிறாங்க. ஒரு சகோதரன் சப்ஜெக்ட் எடுத்து முடிச்சிட்ட உடனே இன்னொரு சகோதரன் போய் சொல்றாரு, பிரதர் நீங்க பேசுனது பெஞ்சமின் பார்டன் பேசின மாதிரி. பெஞ்சமின் பார்டன் சப்ஜெக்ட் பேசுறாரு, அவர் சப்ஜெக்ட் எடுத்து இவர் பேசுறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு போய், நீங்க பேசுனது பெஞ்சமின் பார்டன் பேசின மாதிரி இருக்கு. இவர் பெஞ்சமின் பார்ட்னரை பார்த்தாரா? அவர் ஸ்டைல் தெரியுமா? நிச்சயமா என்ன ஆகாது, தெரியாது. அப்படின்னா தேவையில்லாத ஒரு புகழ்ச்சியை நாம் என்ன பண்ணக்கூடாது, சகோதரர்களுக்கு நாம கொடுக்க கூடாது. இது ஆக்சுவலா நாம அவங்களுக்கு கெடுதல் தான் என்ன பண்றோம் நாம, இல்லையா? ஸோ அப்படின்னா ஆனா அதுக்குன்னு ஒருத்தர் நல்ல ஊழியம் புரிஞ்சாங்கன்னா அவங்களை என்கரேஜா பண்ண முட்டுலாமா? என்கரேஜும் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்கா போய் சொல்லணும், பிரதர் இந்த ஊழியத்தை நிமித்தம் நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படும், அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணிட்டு நம்ம விடலாமே தவிர்த்து ஓவரா நாம் என்ன பண்ணிடக்கூடாது, பிரைஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா கேள்விக்கு பதில் பார்த்துட்டோம். எல்ரு பாப்புலரா தான் இருக்கணுமா? அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு வேலை இருந்துட்டாருன்னா சகோதரர் மத்தியில் அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாரா? அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின்குள்ள போலாமா? ஓகே, அடுத்த கேள்வி. ஆம்பிஷன் டு பி அன் எல்டர். நான் எல்டர் ஆகணும், மூப்பர் ஆக வேண்டும் எனக்கூடிய ஒரு லட்சியம், குறிக்கோள் ஒருவருக்கு இருக்கலாமா? மேபி, நோ. சப்ஜெக்ட் கேட்டீங்க ஏற்கனவே. ஸோ எஸ், எஸ் தான், நோ. சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த குறிக்கோள் ஆம்பிஷன் என்பது டூ எட்ஜ்டு ஸ்வார்ட், இருபுறமும் கருக்கொள்ள பட்டயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தியம் என்பது இருபுறமும் கருக்கொள்ள பட்டயம்ல, ராங்கா ஹேண்டில் பண்ண என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா நம்மளே வெட்டிரும். அப்படின்னா எப்படி ஒரு நல்ல குறிக்கோள் ஒரு கிறிஸ்தவனுக்கு பிளெஸிங்கா இருக்குதோ அதே போல ராங் ஆம்பிஷன் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ குணலட்சணத்துக்கு மாபெரும் எதிரே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் முடிஞ்சிடும். அதுதான் வசனம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. அப்படின்னா கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அப்படின்னா விரும்பலாமா? எஸ், விரும்பலாம். ஆனா எப்படி விரும்பலாம்? அத நல்ல வேலையா விரும்பலாம். நல்ல வேலையா விரும்புறதுன்னா என்ன அர்த்தம்? தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழிய வாய்ப்பு. அது தேவனுக்கான வேலைக்காரன், சகோதரர்களுக்கான வேலைக்காரன். நான் அந்த வேலை நான் செய்யணும்னு என்ன பண்றேன், நான் அந்த வேலையா நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிரியப்படலாம். இது ரைட் ஆம்பிஷன், குட் ஆம்பிஷன். ஆனா எது ராங் ஆம்பிஷன் ஆயிரும்? நான் என்ன ஆகணும்? எல்டர் ஆகணும். ஏன் ஆகணும்? ஆகணும். நானும் என்ன ஆகணும்? எல்லாரும் மாதிரியே எல்டர் ஆகணும். அந்த சகோதரர் மாதிரி நான் என்ன ஆகணும்? எல்டர் ஆகணும். ஏன்னு கேட்டாலும் தெரியாது, ஆனா ஆகணும். அது ஒரு பதவியா நினைக்கிறது என்பது அது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராங் ஆம்பிஷனா ஆயிரும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஊழியத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அல்லது இந்த ஊழியத்துக்குள்ளவே இருக்கக்கூடிய ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு மாபெரும் ஆபத்து இருக்கிறது என்பதை என்ன பண்ணிடக்கூடாது, நாம மறந்துடக்கூடாது. அதுதான் சொல்றாரு, வாசிக்கலாம். இந்த ஊழியத்தை நாடுவதில் ஒவ்வொருவரும் பெருமை வளர்ச்சி அடைவதற்கும் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கும் ஆபத்து இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த ஊழியத்தை நாடுவதில் ஒவ்வொருவருக்கும் பெருமை வளர்ச்சி அடைவதற்கும், பொறுமை இல்ல பெருமை. பெருமை வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு என்ன இருக்குதாமா? அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆபத்தும் இருக்குது அப்படின்றது என்ன பண்ணிக்கூடாது, நினைவில் கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த ஊழியத்துக்குள்ள இருக்கக்கூடிய சகோதரர்கள் அல்லது இந்த ஊழியத்தை விரும்பக்கூடிய சகோதரர்கள் தெளிவாக புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த ஊழியம் என்பது தனிப்பட்ட மகிமைக்காக அல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை முன்னெடுத்து செல்வதற்காக தான் இந்த ஒரு ஊழியம். அப்படின்னா இந்த ஊழியத்தை ஒருத்தர் விரும்பினா மட்டும் போதுமா? அப்படின்னா ரைட் ஆம்பிஷன் தான் ரைட்டா யோசிச்சோன்னா. எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் ஆகலாம்னு ஆசைப்படலாமா? பண்றதுல என்னங்க தப்பு? படலாம்.
ஆனா என்ன பண்ணும்? படிக்கணும். என்னென்ன படிக்கணும்? இப்போ அதுக்கு என்னென்னவோ போயிட்டு இருக்கு இல்லையா? சும்மா போயிட முடியுமா? இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஒருத்தர் வந்து நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாரா? ஆசைப்படலாமா? ஆசைப்படலாம். என்ன பண்ணதுக்கு? அதே மாதிரிதான் இந்த இடத்துல கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். விரும்பலாமா? விரும்பலாம். என்ன பண்ணும்? என்ன பண்ணணும் ஒருத்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்றாரு பாருங்க. ரசல் பிரதர் ரீப்ரின்ஸ் 5185ல மந்தையை மேய்ப்பதில் ஒருவர் முறையாக கவனம் செலுத்தினால் அவருக்கு வேறு ஆர்வங்களுக்கு நேரம் இருக்காது. அவருக்கு வேற எதுக்குமே என்ன இருக்காதான்? டைமே இருக்காதான். ஆக்சுவலா டைம் இருக்காதான் அவருக்கு. கர்த்தருடைய மக்கள் மத்தியில் மூப்பர் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் இதை கர்த்தரிடமிருந்து வரும் ஒரு கனமாகவும் சிறப்புரிமையாகவும் கருத வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை சபையார் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னன்னு உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊழியம் வருது இல்லையா? இந்த ஊழியம், இந்த ஸ்லாக்கியம் யார்கிட்ட இருந்து வருது? தேவனே என்ன பண்றாரு? நமக்கு கொடுக்கிறான்ற ரியலைசேஷன் முழுக்க முழுக்க என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா, அவங்க வேற எதுக்குமே என்ன இருக்காதான்? டைம் இருக்காதான். அப்போ பயங்கரமான ஒர்க் அதுக்குள்ள என்ன ஆகுது? அப்போ மாபெரும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்குள்ள என்ன ஆகுதுங்க? இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல வாசிங்க சிஸ்டர், தேர்ட் பாயிண்ட் வாசிங்க. And an elder who is carrying out the responsibility of his position has got to work hard in order to be pleasing to the Lord and in order to render a proper service to the brethren. அப்படின்னா இந்த பொறுப்புக்குள்ள இருக்கக்கூடியவர் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அட் த சேம் டைம் சகோதரர்களுக்கு சரியா ஊழியம் புரியணும்னா அவர் எப்படி வேலை செய்யணுமாமா? ஒர்க் ஹார்ட். கடினமா அவர் வேலை செய்வாராமா. Many of the duties of an elder require many hours of preparation. மூப்பர்களுடைய ஊழியத்துல அதை செய்வதற்கு முன்பாக பேக்ரவுண்ட்ல பல ஹவர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்கான். என்ன இருக்கும்? பிராக்டிக்கலா சொல்லுங்க பார்க்கலாம். கிளாஸுக்கு எடுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி பண்றது? அவங்க என்ன பண்ணணும்? அதை ஸ்டடி பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்? அதாவது ஒரு ஸ்டஃபா கொடுக்கணும்னா, டீப்பா ஆழமா கொடுக்கணும்னா ஒரு ஆழமா என்ன பண்ணணும்? எவ்வளவு நாள் தேவைப்படும் ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு? ரொம்ப நாள் சில விஷயங்கள் எடுக்கலாம். சில விஷயங்களை சரியா டெலிவர் பண்றதுக்கு 1.5 வருஷம் கூட என்ன பண்ணலாம்? தாராளமா எடுக்கலாம். ஸோ அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ஸ்டடி எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, அப்படியே வந்து எடுத்துட முடியுமா? அதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும்? ஏன்னா ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாருன்னா அந்த பாயிண்ட்ல சகோதர சகோதரிகள் எக்கச்சக்க கேள்விகள் கேட்கறதுக்கு என்ன இருக்குது? அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? தெளிவா டாக்ட்ரினலா எல்லா விஷயத்தையுமே தெளிவான பதிலை எடுத்து கொடுக்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ரிப்பரேஷன். அது மட்டுமா? வேற என்னெல்லாம்? சபையை கண்காணிக்கிறதுல, யாருக்குன்னா ஒரு குறைனா அந்த குறையை நிவர்த்தி செய்யறதுல, ஒரு கன்வென்ஷன் ஆர்கனைஸ் பண்றதாகட்டும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நம்ம என்ன பண்ணிட்டு போகலாம்? சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படின்னா ஆக்சுவலா அவருக்கு என்ன டைமே இருக்காது. அவருக்குன்னு என்ன இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா டைமே இருக்காது. இப்பேற்பட்டவர்களை தான் நம்ம என்ன பண்ணணும்? இப்படி ஒர்க் பண்றாங்க பாருங்க சபைக்கு போஷிப்பதற்காக. அப்பேற்பட்ட சகோதரர்களை தான் நாம் என்ன பண்ணணும்? கைகளை உயர்த்த. அப்படின்னா தெளிவா ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் விரும்புறதுனால என்ன கிடையாது, அவரை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அது நல்ல வேலையா என்ன பண்றாருங்க? அவரு விரும்புகிறார். அதனால் அது சரியான மோட்டிவேஷன். ஆனா அதுவே அந்த 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 ஊழியம் கிடைச்சதுனால அந்த ஒரு கணம், அது ஒரு மகிமை. கணம் மகிமை சாகாமை கிடையாது. எங்க? இங்க கணம். இங்க என்ன கணம்? ஆக்சுவலா அவரா நினைச்சுக்கிறாரு. அது பிரதர்ஸ்லாம் நம்ம என்ன பண்றாங்க? நம்மள கொஞ்சம் பெருசா பாக்குறாங்க போல இருக்கு. அவர் அறியாமலே தலையில 2 கொம்பு என்ன ஆயிருது? சின்னதா முளைக்க ஆரம்பிச்சது ரொம்ப பெருசா என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிடும். அப்படி முளைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன தெரியுமா ஆயிரும்? பெருமைன்ற கொம்பு முளைச்சிச்சுன்னா நம்ம கூட சில சமயத்துல பார்த்துருப்போம். சில அனிமல்ஸ்க்கெல்லாம் அதனுடைய கொம்பே வளர்ந்து என்ன பண்ணிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே என்ன பண்ணிருங்க? கண்ணை குத்தி விட்டு. கண்ணே என்ன ஆகாது அப்புறம் தெரியாது.
பெருமை ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆயிராது, அடுத்தது கண்ணு தெரியாது. அப்படின்னா இந்த பாயிண்ட் எல்லாம் எல்டர்ஸ்க்கு மட்டும் தானே, எல்லாருக்கும் தான் இது என்ன ஆகுங்க, பொருந்தும். அப்படின்னா இந்த மாதிரியான மோட்டிவேஷன்ல வேற யாருன்னா இருந்தாங்கன்னா அது ராங் ஆம்பிஷன். ஸோ ஒருத்தர் விரும்பவே இல்லை எதை, அந்த ஒரு ஊழியத்தை, அதனால அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாரா? ஒருவேளை அதுவே கூட அவருக்கு ஒரு தகுதியா இருக்கலாம். ஏன்னா அவர் மனத்தாழ்மையில என்ன பண்ணலாம், வேண்டாம்னு சொல்லலாம். அப்படின்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் எக்லீசியா பரிசுத்தாவியின் வழி நடத்துதல்ல வேற விதத்துல பார்த்துட்டு அந்த சகோதரனுடைய மனத்தாழ்மைய மாபெரும் சொத்து. அதனால என்ன பண்ணலாம், நாம அவரை தேர்ந்தெடுக்கலாம், தாராளமா தேர்ந்தெடுக்கலாம். அப்படின்னா ஆம்பிஷனா இந்த விஷயத்துல நான் எல்டர் ஆகணும்ன்ற விருப்பம் இல்லாததுனால அவர் என்ன ஆக மாட்டார், தகுதி அற்றவராகவும் ஆக மாட்டார் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு நல்ல குறிக்கோள் ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டா, பிரதர் ரசல் ரீப்ரின்ஸ் 4380 என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகையால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றும் அவரது அங்கீகரிப்பை இறுதியில் நல்லது எனும் அவரது வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவதே அனுமதிக்கப்பட்டுள்ள ஒரே குறிக்கோளா இருக்கிறது. அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு குறிக்கோள் இருக்கணும். என்ன குறிக்கோள்? நாம உயிர் தெழுந்து போகும்பொழுது தேவன் நம்மளை பார்த்து சொல்லணும், வெல் டன். அந்த வார்த்தையை கேட்கணும். அதுதான் எனக்கு என்னவா இருக்கணும், குறிக்கோளா இருக்கணும். அப்படி நான் யோசிச்சு பாருங்க, நாம இந்த எக்லீசியா எலெக்ஷன்ல இன்னைக்கு மாம்சமா கையை தூக்குறோம் அல்லது மாம்சமா கையை தூக்காம இருக்கிறோம். தகுதியுடைய சகோதரனுக்கு நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளின் காரணமாக அதெல்லாம் இருக்கவே கூடாது, அதெல்லாம் பியோர் ஃபிளஷ், அதன் நிமித்தம் நம்ம தூக்காம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், தேவன் வெல்டன் அப்படின்னு சொல்லுவாரா? வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா சரியான தகுதியை உடையக்கூடிய சகோதரர்கள் தாராளம் என்ன பண்ண, நம்ம கைகளை உயர்த்தணும். இல்லாதவர்களுக்கு தூக்க, அப்படின்னா தூக்க கூடாதுனால அவரை வெறுக்கிறோமா? இல்ல, ஆக்சுவலா அது என்னது, அன்பு செலுத்துவது அந்த சகோதரனுக்கு. ஏன் அன்பு செலுத்த, சகோதரரே இந்த ஊழியத்திற்கு நீங்கள் இப்பொழுது என்ன இல்லை, தகுதி இல்லை. ஒருவேளை அவர் வளர்த்து கொள்ளலாம், ஒருவேளை இந்த தாளந்து அவருக்கு இல்லாம என்ன பண்ணலாம், போலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. ஒரு பாடி எடுத்துக்கங்க, ஒரு ஹியூமன் பாடி முழுக்குமே கண்ணா இருந்தா எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஹியூமன் பாடி முழுக்குமே கண்ணா இருந்தா எப்படி இருக்கும்? சரி, ஹியூமன் பாடி முழுக்குமே வாயா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய வாயா. அது என்ன மட்டும் மண்ணும் பேசும், அவ்வளவுதான். வேற எதுவுமே என்ன பண்ண முடியாது, முடியாது. அப்படின்னா பேசுவதற்கு ஒரு அவயத்தை வச்சிருந்தாருன்னா வேற வேலை செய்யறதுக்கு வேற அவயம், புரிஞ்சுங்களா? அப்படின்னா எல்லா அவயத்துக்கும் ஒரே தொழில் இல்லை என்பதை நாம் என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நாம நாமினேஷன்லயே ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும், நாமினேட் பண்ணணும். அப்படின்னா நாமினேட் பண்ணிட்டதுனாலே ஒருத்தரை எலெக்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்கா? கிடையாது. சபையார் கவனிக்கணும், அதற்கே உரிய தகுதி அந்த சகோதரனுக்கு இருக்குதா? ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள நம்ம கடந்து செல்லலாமா? எல்டர்ஷிப்புக்கான கேண்டிடேட் இருக்கிறாங்க இல்லையா, சகோதரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணுமா? சத்தியத்துல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? எஸ் ஆர் நோ? என் கேள்வி புரிஞ்சுதா? எல்டர்ன்றவர் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணுமா சத்தியத்துல? நீங்க எப்படி நினைச்சிட்டீங்க, மாம்சத்துல வயசானவரா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்களா? அப்படி இல்லை. கேள்வி என்ன போட்டிருக்குன்னா, அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணுமா? எஸ், எஸ் தான் சரியான பதில். நான் சொல்லதுக்கு எஸ். யார் சொல்லியிருக்காரு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்காரு. வாசிக்கலாம், 1 தீமோத்தேயு 3:6 வாசிங்க. அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்க கூடாது. நூதன சீஷனாய், அது என்னது நூதன சீஷன்? அப்ப யாரோ தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவங்க நூதனமா எழுதிட்டாங்களா, இல்ல நமக்கு தெரியலையா, அந்த வார்த்தைன்னு புரியல. அதனுடைய இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்கு பாருங்க, அந்த மொழிபெயர்ப்பை வாசிங்க. அதோடு அவர் சமீபத்தில் கிறிஸ்தவரானவராக இருக்க கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்?
அப்பதான் வந்திருப்பார் ட்ரூத்துக்கே. அவர் என்ன பண்ணக்கூடாது, நீங்க நாமினேட் பண்ணக்கூடாது. நாமினேட் பண்ணா என்ன ஆயிருமா? ஏனென்றால் அவருக்கு தலைகணம் வந்து விடலாம். ஏனென்றால் அவருக்கு என்ன வந்து விடலாம்? உண்மை. இதெல்லாம் நிறையவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் பல எக்லீஷால. உதாரணத்துக்கு எக்ஸ் அப்படின்ற ஒரு எக்லீஷா எடுத்துக்கலாம், சரிங்களா? இது உண்மை சம்பவம். ஆனா எக்ஸ்ன்ற ஒரு எக்லீஷா, சரிங்களா? அந்த எக்ஸ்ன்ற எக்லீஷால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரீசன் கன்வெர்ட் என்ன பண்ணிட்டாங்க, நாமினேட் பண்ணிட்டாங்க. எதுக்கு நாமினேட் பண்ணிட்டாங்க? எல்ருக்கு நாமினேட் பண்ணிட்டாங்க. அந்த எக்லீஷா முதிர்ச்சி, நல்ல முதிர்ச்சியா இருக்கக்கூடிய எக்லீஷா சத்தியத்துல என்ன பண்ண மாட்டாங்க, அவரை எலெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப அடுத்து அவருக்கு என்ன ஆகும்? அவருக்கு அவரே இப்ப புதுசா வந்திருப்பாரு, அவர் சத்தியத்திலே முதிர்ச்சி அற்றவராக இருப்பாரு. அவருக்கு என்ன அடுத்தது, ஐயோ நம்மள ஏதோ என்ன பண்றாங்க போல இருக்குது, தள்ளி விடுறாங்க போல இருக்கு, என்ன ஏதோ நிராகரிக்கிறாங்க போல இருக்குன்ற ஒரு எண்ணம் என்ன ஆயிரும்? இல்ல, ஆக்சுவலா அது அப்படி இல்லை. நான் பிரதர் இன்னும் இந்த ஊழியத்திற்கு உங்களை வளர்த்துக்கல அப்படின்னு தான் எக்லிஷா என்ன ஆகுது சொல்லுது. நிறைய பேர் இப்படி இடறி போய் சில சமயத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எலக்டும் பண்ணி விட்டுருவாங்க. அது இன்னும் மோசமா போயிடும். ஆனா அப்படி ஒரு எக்லீஷா ரிஜெக்ட் பண்ண அந்த சகோதரன் இப்போ ராங் டாக்டரின்குள்ளே போயிட்டார். திரித்துவ விசுவாசத்தை குழப்பம் வந்துருச்சு அவருக்கு. அப்படின்னா அவர் அந்த எக்லீஷா எலெக்ட் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அந்த ஃபீடிங் எங்க போட்டிருப்பாரு? புரிஞ்சுங்களா டேஞ்சரு? அதனாலதான் நாம முதல்ல எங்கேயே கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல. பட் அனைவருக்கும் சுயாதீனம் இருக்கக்கூடிய காரணத்தினால சில சமயத்துல சில நாமினேஷன்ஸ் புரிதல் இல்லாம கூட என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வரும். ஆனா நாம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான முடிவை தான் நாம எடுக்கணும். இல்லைன்னா பிரச்சனையா இருக்கும் கிடையாது. உதாரணத்துக்கு இந்த சப்ஜெக்ட் பேசக்கூடிய சகோதரர் வந்து சப்ஜெக்ட் பேச போயிடுவார். பட் உங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் யார் கூட தான் இருக்க போறாங்க? கூட தான் இருக்க போறாங்க. ஒருவேளை ராங்கா தேர்ந்தெடுத்துட்டோம்னா யாருக்கு தான் ஜாலி? நல்ல சூப்பரான அனுபவம் என்ன ஆகும் கிடைக்கும். அந்த அனுபவத்தை வாங்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு முடிவு. அப்படின்னா ராங்க செலக்ட் பண்ணிக்கிறதா தாராளமா என்ன பண்ணிக்கலாம், நீங்க பண்ணிக்கங்க. யாரும் கையெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணல, தடுக்கல. பட் அதற்கான விளைவுகள் யார் தான்? அழகா ரசல் பேர் எழுதுறாரு. ரொம்ப அல்ட்டுக்கு தேவையில்ல, அவங்களுக்கான அனுபவத்தை அவர்கள் என்ன பண்ணிப்பாங்க, பெற்றுக்கொண்டு புரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அது ஒரு சர்ச் கிளாஸ்க்குரிய ஆட்டிடியூடே கிடையாது. கிளியரா டிசைன் பண்ணணும். நம்ம பார்க்குறோம் ஒரு ஒரு சகோதரர்கள் எப்படி ஜீவிக்கிறாங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது, அவங்க சத்தியத்துக்காக எப்படி பிரயாசம் எடுக்கிறாங்க, பர்டிகுலராக அவங்களுக்கு தாளந்து இருக்குதா, இது கிளியராக நம்ம என்ன பண்ணணும், கவனிக்கணும். அப்படி கவனிக்க சொல்லியிருக்கிறாரா? எஸ், அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஸோ இப்படி ரீசெண்டா, அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டே, சத்தியத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்டே இல்லாம தேர்ந்தெடுத்துட்டா என்ன ஆபத்து வரும்ன்றதுக்கு பைபிள் ஒரு அருமையான எக்ஸாம்பிள் இருக்கு. மிஸ்டர் ஆர். மிஸ்டர் ஆர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெகோபியாம். ரெகோபியாம் யாரு? ஆமா, இந்த இன்சிடென்ட் 1 ராஜாக்கள் 12 இருக்கு. வசனம் வாசிக்க வேணா, நீங்க வீட்டில் போய் வாசிக்கங்க. நான் அப்படியே இன்சிடென்ட் சொல்றேன். ஆக்சுவலா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரொம்ப ஏற்றி விட்டு போயிருப்பார். யாரு? சாலமன். அதனால டாக்ஸ் என்ன பண்ணுங்க, ஜிஎஸ்டி ரொம்ப ஓவரா போகுது, கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்பவே வந்து உடனடியாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் போய் ஆலோசனை கேட்குறாரு. யார்கிட்ட அப்படின்னா அவங்க அப்பா கூட இருந்திருப்பாங்களா அந்த முதிர் வயதுடைய சகோதரர்கள், அவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கும்போது, நீ ஜனங்க சொல்றது என்ன பண்ணு, நீ கேளு, அதுதான் கரெக்ட் அப்படின்னா. அடுத்து சரின்னு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு. இது சின்ன வயசுல கூட வளர்ந்த பசங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அடிச்சாருன்னா, சாட்டில் அடிச்சாருன்னா, நீ அந்த சாட்டையே தேலா மாத்தி அடிச்சா எப்படி இருக்கும் அப்படி போல அப்படின்னா, இன்னும் நீ டாக்ஸ் என்ன பண்ணு, ரைஸ் பண்ணுன்ற மாதிரி இவங்க என்ன பண்ணி ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. இவர் யார் பேசி கேட்டுருவாரு தெரியுமா? ஏன்? அவருக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அந்த கேட்டதுனால தான் 10 கோத்திரம் 2 கோத்திரம் என்ன ஆகுதுங்க, ஒன்னா பிரியுது. 10 ட்ரைப்ஸ் காலி.
யோசிச்சு பாருங்க, 10 கோத்திரம் பிரிஞ்சு என்ன ஆகுதுன்னா போகுது. காரணம் என்ன? ஈவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஊழியத்தை எப்பதான் ஸ்டார்ட் பண்ணார்? அவருடைய 30வது வயசுல. அதனால 30 வயசு இருக்கிறவர் தான் என்ன பண்ணணும்? அப்படி கிடையாது. சில சமயத்துல வாலிபம் எதை கூட ஓவர்டேக் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெச்சூரிட்டி அவுட்வைஸ் யூத். அப்படின்னா சில சமயத்துல சில பேர் இளம் வயதிலே சத்தியத்தில் வேகமாக முதிர்ச்சி என்ன பண்ணிடுவாங்க? உண்மையா இல்லையா? அதற்கு யார் நல்ல அருமையான உதாரணம் பைபிள்ல? தீமோத்தேயு, தீத்து. என்ன பண்ணிக்கலாம்? தாராளமா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்படி நான் கிளியரா யோசிச்சு பாருங்க. அதுதான் சொல்றாரு, அந்தபடி இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு பாக்குறோம்ல. இந்த இடத்துல வரக்கூடிய எல்டர் அப்படின்ற வார்த்தைக்கு ரசில் என்ன விளக்கு கொடுத்திருக்காங்கன்னா, வாசிங்க. மூப்பருக்கு, மூப்பர் என்ற வார்த்தைக்கு வயதானவர் என்பது பொருள். ஆமா, மூப்பர்ன்ற வார்த்தைக்கு என்ன பொருள் தான்? வயசானவர் அப்படின்னு தான் பொருள். ஆனால் கர்த்தருடைய சகோதரர்கள் மத்தியில் இயற்கையான வாழ்க்கையின் வருடங்கள் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது. அப்படின்னா எதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கூடாது நம்ம மத்தியில? மூத்த சகோதரன் யாரு? சத்தியத்தில் மூத்த சகோதரன் யாரு அப்படின்னு கேட்டா என்ன நினைச்ச கூடாது? வயசாகி மூத்த சகோதரன் தான். ஆனா எதிர மூத்த சகோதரன் இல்ல, அவரு சத்தியத்தின் முதிர்ச்சி. ஒருவேளை அதுல முதிர்ச்சியிலே இருந்தாருன்னா அவரை தாராளமா என்ன பண்ணலாம். சில பேர் எப்படி இருப்பாங்களாமா, கர்த்தருடைய குடும்பத்தில் சில நேரங்களில் நரைமுடி கொண்ட குழந்தைகளை நாம் காண்கிறோம். நம்ம யாரையும் பாக்குறோமா? நரைமுடி கொண்ட குழந்தைகளையும் பாக்குறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? வயசாயிருக்கும், துளி கூட மெச்சூரிட்டி. பிரதர் ரசல் அவர் ஃபர்ஸ்ட் வால்யூம் எழுதும் போதுலாம் அவருடைய வயசு என்ன? ப்ராபபிளி அவருடைய 20s தான் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. சில பேர் சத்தியத்துல மற்றவர்களோட வேகமா முதிர்ச்சி என்ன பண்ணுவாங்க? அடைவாங்க. அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் யாரு? ஸ்தேவான் ஒருவேளை மறிக்கல, ஒருவேளை உங்க எக்லிஷியால ஸ்தேவான் இருக்காருன்னு வைங்களா, என்ன பண்ணுவீங்க? ஆதிகால சபை வந்து அவர் டீக்கனா தான் எலெக்ட் பண்ணுச்சு, அதனால நாங்க என்ன பண்றோம், அவரை டீக்கனாவே எலெக்ட் பண்ணிடுறோம்னு விட்டுருவோமா? ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா எக்லீஷியா என்ன பண்ணிருப்பாங்க? அப்படி எல்டர்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்? ஸ்தேவான் எல்டரா இருக்கிறார் அப்படின்னா ஸ்தேவான்லாம் வர வைக்க முடியாதுங்க. ஆகணும், இருக்கக்கூடிய ஊழியர்கள் இப்படி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்தேவான் மாதிரி ஆகும். அடுத்த கேள்வி, இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். அதாவது நாம் எல்டரா தேர்ந்தெடுக்கக்கூடியவர் நிச்சயமாக திருமணம் ஆகணவராக இருக்க வேண்டும். நோதா ஏன்? ஆனா வசனம் சொல்லுதே பிரதர், ஒரே மனைவி உடைய அப்படின்னா அவர் என்ன பண்ணிதான் ஆகணும்? திருமணமாகி தான் இருக்கணுமா? அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னு சொல்ல வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவனுக்கு ஒரு மனைவி மட்டுமே இருக்க வேண்டும், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உண்மையா வாய்ப்பு கிடையாது, சத்தியத்துக்கு வந்துட்ட பிறகு. கரெக்டா? ஒருவேளை அப்படிலாம் ஒரு மைண்ட் செட் போகுதுன்னா அவர் ஆவியிலே என்ன பண்ணப்படலை போல, ஜெனிப்பிக்கப்படலன்னு தான் அர்த்தம். சில சமயத்துல உதாரணத்துக்கு சத்தியத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு 2 வைஃப் இருக்கிறாங்கன்னு வைங்க, ட்ரூத்துக்கு வந்துட்டாரு. தேவன் அழைப்பாரா? பேர்பட்டவர்களை அழைக்க மாட்டாரா? அழைப்பாரு. ஏன்னா சொல்றாரு, ஆயக்காரும் பாவியிலும் வேசிகளும் தான் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்றாங்க? முன்னாடி பிரவேசிக்கிறார்கள். விச் மீன் அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை பாருங்கள், அற்பம் குப்பை பைத்தியத்தை தான் தேவன் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்கிறார். ஆனா அவருக்கு சத்தியத்துக்கு தெரியாததற்கு முன்னாடி அந்த தவறுல என்ன பண்ணியிருக்காரு? ஆனா அந்த அவரை தாராளமா சகோதர ஐக்கியத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளலாம், தாராளமா என்ன பண்ணலாம், அவரை மற்ற எல்லா ஊழியத்தையும் அவர் செய்யலாம். ஆனா எல்டர்ஷிப் பிளஸ் டீக்கன் ஊழியத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? அவரை அந்த ஊழியத்துக்கு மட்டும் அவரை நாம தேர்ந்தெடுக்க கூடாது. ஏன் பவுல் அப்ப எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல் எழுதக்கூடிய காலத்துல யூத யுகத்துல இருந்து சுவிசேஷ யுகம் டிரான்சிஷன் நடக்குது. யூத யுகத்துல நியாயப்பிரமாண சட்டமே என்ன சொல்லுது? ஒருவேளை வாரிசே கொடுக்காம ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு யார் வாரிசை கொடுக்கணும்? சகோதரன் தான் என்ன பண்ணி ஆகணும்?
வாரிசு கொடுக்கணும் அப்படின்னு தேவனே கட்டளை கொடுத்திருக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு யூதனுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எத்தனை மனைவிகள் இருந்திருப்பாங்க? 2 மனைவிகள் இருந்திருப்பாங்கல்ல. நியாயப்பிரமாண சட்டமே அப்படி இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட யூதன் அந்த காலப்பகுதியில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ட்ரூத்துக்கு வந்துட்டார்னா அவர் எத்தனை மனைவியுடைய புருஷனா இருப்பாரு? 2 மனைவியுடைய. அதனால்தான் பவுல் எழுதுறாரு, அந்த சகோதரனை நீங்க என்னவா தேர்ந்தெடுக்காதீங்க, நீங்க மூப்பரா தேர்ந்தெடுக்காதீங்க. ஏன்னா இந்த கணவன் மனைவி எனக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பை கிறிஸ்து சபைக்கு உதாரணமா தேவன் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்காதுன்றதுக்காக இந்த இடத்துல என்ன பண்றாரு, சொல்றாரு. ஆனா கம்பல்சரி கல்யாணம் ஆகியே இருக்கணுமா? அப்படியும் இல்லை. ஏன் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறவரே என்ன பண்ணல, இதெல்லாம் எழுதுவரே. ஆனா யோசிச்சு பாருங்க. அப்படின்னா பிரதர் மேரேஜ் ஆகாதவரை ஒருவேளை தேர்ந்தெடுத்துட்டு வச்சுக்கோங்க, அவர் எப்படி மேரேஜுக்கு எல்லாம் கவுன்சிலிங் கொடுப்பாரு? கரெக்டா? மேரேஜ் ஆகி புள்ள குட்டிங்களாம் இருந்தால் தான் போய் மற்றவங்களை என்ன பண்ண முடியும், அந்த அனுபவத்துல இருந்து கவுன்சிலிங் கொடுக்க முடியும். அவருக்கு திருமணமே ஆகலை, அவரு போய் எப்படி கவுன்சிலிங் கொடுக்கும்? கரெக்டாக இருக்குமா? ஏன் மேரேஜை பற்றி அத்தனை கவுன்சிலிங் கொடுத்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுலே என்ன பண்ணல, திருமணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எப்பேற்பட்ட லைஃபை தான் வாழ்ந்திருக்கிறாரு, பிரம்மச்சாரிய நிலையை தான் அவர்கள் கடைபிடித்து இருக்கிறார்கள். அப்படின்னா திருமணம் ஆகியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திருமணம் ஆயிடுச்சுன்னா எத்தனை மனைவி தான் இருக்கணும்? ஒரே மனைவி தான் இருக்கணும். ஏன் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தானே அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். சில எக்லீசியாஸ்ல இந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். தெரியாதனமா அப்பேற்பட்ட சகோதரர்களை கூட அவங்க நாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பட் ஒருவேளை மேரேஜ் ஆகி பிள்ளைகள் இருந்திருந்தாங்கன்னா அந்த சகோதரனுக்கு அவர் எப்படி இருக்கணுமாமா? வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:4 தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். எதுல? சத்தியத்திற்கு. அப்படின்னா ஏன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா இது ரசல் பர் 6th வால்யூம் 249 எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, ஒருவர் தனது பிள்ளைகளுக்கு தனது கடமையில் கவனக்குறைவாய் இருந்திருந்தால் அவர் திருச்சபையில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அறிவுரைகள் மற்றும் பொது ஊழியங்களில் ஞானமற்றவராகவோ அல்லது கவனக்குறைவாகவோ இருக்கக்கூடும். அப்படின்னா முதல்ல கேரக்டர் எங்க காட்டணும்? வீட்டுல கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சாயலை எங்க காட்டணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டுல. அவர்களுடைய பிள்ளைங்க கிட்ட போய் கேட்குறீங்க, ஏசு கிறிஸ்துவ பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன சொல்லணும்? வேற பார்த்துருக்கேன். எங்க அப்பா நெருங்கி போறதை என்ன பண்றேன், நான் பார்க்குறேன். அதை அந்த லைஃப்ல அந்த குழந்தைகளுக்குள்ள என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, போய் அந்த பிள்ளைகள் சத்தியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதில் கவனத்தை கொடுப்பாங்க. முழு கவனமும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை சத்தியத்தில் வளர்த்தி எடுப்பதில் அவ்வளோ கவனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அதே சமயத்தை ஒரு எல்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, எல்டர்னா என்ன நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லீட் பண்ணுறதோ அல்லது மேரேஜ் நடத்தி வைக்கிறதோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க சிஸ்டர். An elder is concerned primarily with the spirituality of the church. அவருடைய முதன்மையான ஊழியம் சபையினுடைய ஆவிக்குரிய காரியங்களில் இருக்கும். And that's where the primary responsibility of an elder is on the things of the Holy Spirit. பரிசுத்தாவின் காரியங்கள்ல தான் அவருடைய பிரதான ஊழியங்கள் இருக்கும். அப்படின்னா பிரதான ஊழியம் ஒரு மூப்பருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற கால சத்தியத்தை சபைக்கு போஷித்து அந்த சத்தியத்தில் நடக்கிறதுனா என்ன என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் காண்பிக்கக்கூடியதாக இருக்கணும். இதுதான் பிரைம் ரோல் ஒரு எல்டருக்கு. அட் த சேம் டைம் ஒருவேளை ஒரு எல்டருக்கு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் சத்தியத்தில் நல்லபடியாக வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளை அது என்ன ஒரு அடிஷ்னலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சகோதர சகோதரிகளுக்கு மேரேஜ் ரிலேட்டட் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு என்ன ஆகுங்க, உதவிகரமாக இருக்கும். அப்படின்னா ஒரு எல்டர் எப்போ போய் மேரேஜ் கவுன்சிலிங் கொடுத்தா நல்லா இருக்கும்? ஒரு வீட்டில் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுங்க, மற்றவங்க கிட்ட கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு நல்லா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அட் த சேம் டைம் அன்மேரிடா இருக்கிறவர் தாராளமாக என்ன பண்ணலாம், இருக்கலாம். யாரே அப்படி இருந்திருக்காரு? அப்போஸ்தல் பவுல்
ஈவன் தீமோத்திக்கு கூட மேரேஜ் ஆனதா நமக்கு எந்த எவிடன்ஸும் பைபிள்லையும் இல்லை, சர்ச் ஹிஸ்டரியும் இல்லை. நிச்சயமா அவர் எப்படிதான் இருந்திருக்காரு. பின்ன அவருடைய சவகாசம் அப்படி சேரக்கூடாதவர் கூட என்ன பண்ணிட்டார், போய் சேர்ந்துட்டார். அவர் நிச்சயமா அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. தீமோத்தியோட நிலைமெல்லாம் போய் எதுனா கேட்க முடியுமா? சம்டைம்ஸ் இப்போ கூட நாம எல்டர்கிட்ட போய் என்னன்னு கேட்டுறோம், இன்னைக்கு என்ன பண்ணி வைங்க. பவுல் கிட்ட போய் எதுனா அதுக்குன்னு பவுல் எதிரின்னு நான் சொல்ல வரல, கேட்கிறவங்களுக்கே மனசு வராது. இந்த மனுஷன் ஏன்னா போயிருந்தா அவர் தான் லெட்டர் எழுதுறதுல என்ன பண்ணுவாரு, பிஸியா இருந்திருக்கலாம். ஸோ போயிட்டு அப்போ அந்த பவுல் ஒருவேளை ஏன் தீமோத்திக்கு ஒருவேளை அந்த எண்ணம் வந்திருக்கலாம்னா, பவுல் வாழக்கூடிய வாழ்க்கையே அந்த எண்ணத்தை கூட தீமோத்திக்கு என்ன பண்ணிருக்கலாம், போட்டு ஒரு லைஃப். ஏன்னா தீமோத்தியு லூக்கெல்லாம் இயேசு நேர்ல பார்க்கல, ஆனா பார்த்தாங்க. யாருடைய லைஃப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுலுடைய. ஒரு எல்டர் இப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முயற்சி இருக்கும். சார் ஒருவேளை அவங்க பிள்ளைங்க சரியா சத்தியத்துல என்ன ஆகல, வளரல, அதனால அவங்கள தேர்ந்தெடுக்கலாமா தேர்ந்தெடுக்காம விடலாமா? என்ன பதில் சொல்லலாம்? எஸ், நோ, மேபி. தேர்ந்தெடுக்கலாம். நோ, மேபி, மேபி தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பைபிள்ல பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இருக்கு. ஏலி ஏன் பனிஷ்மெண்ட் வாங்கினாரு? அவர் எதுனா தப்பு பண்ணாரா? ஏலி தப்பு பண்ணல. யார் தப்பு பண்ணிட்டாங்க? பசங்க தப்பு. கரெக்டுங்களா? சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட போய் என்ன சொன்னாங்க ராஜா வேணும்னு கேட்கும்போது, தீர்க்கதரிசியே நீங்க இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, ஆனா உங்க பசங்க சரி கிடையாது, அதனால எங்களுக்கு என்ன வேணும், ராஜா வேணும். ஆனா சாமுவேல் தேவன் கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்க இல்ல. ரெண்டு பேருக்குமே ஒரே பிரச்சனை தானே. ஏலியை மட்டும் தேவன் அந்த இடத்துல தண்டிச்சு சாமுவேல் ஏன் விட்டார்? ஆனா ரெண்டு பசங்களுமே, ரெண்டு பேருடைய பசங்களும் சரியில்லை, ஆனா அவருக்கு மட்டும் தண்டனை, இவர் அப்படியே விட்டார், அங்கீகரிச்சு விட்டார். அப்படின்னா தேவன் பச்சாபாதமா செயல்படுறாரா? இல்ல. அப்ப என்ன பண்ணிட்டாரு? அவர் ஒழுங்கா வளர்க்கல. யாரு? ஏலி. கரெக்ட். இவர் மட்டும் ஒழுங்கா வளர்த்துட்டாரா? சொல்லி சொல்லி வளர்த்தாருன்னு வசனம் இல்லையே. அப்படின்னா நாம விசுவாசிக்கிறோம், தேவனுடைய முடிவு எப்பவுமே என்னவா தான் இருக்கும். அப்படின்னா சாமுவேல தேவன் அங்கீகரிச்சிருக்காருன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? சாமுவேல் எக்ஸ்ட்ரீமா முயற்சி பண்ணிருக்காரு, யார் கேட்க காணோம்? ஏலி என்னவே பண்ணல, முயற்சி எடுக்கல. அப்படின்னா நாம சகோதரர்களை நாம இப்படி பார்க்கும்போது பிள்ளைகளை சகல நல்லொழுக்கங்களும் வளர்க்கிறார்களா என்னக்கூடிய இந்த காரியங்கள்ல, அல்லது குடும்பத்தார சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, அவர் முயற்சி எடுக்கிறாரா இல்லைன்னா புரிஞ்சுக்கணும். சில சமயத்துல பிளைண்டா என்ன தெரியுமா, சில சமயத்துல சகோதரர்கள் யோசிப்பாங்க, இல்ல பிரதர் அவங்க ஒய்ஃபே ட்ரூத்ல இல்ல, அவர் எப்படி எல்டர் எலெக்ட் பண்றது? ஆனா ஒரு பர்ஃபெக்ட் எல்டருக்கான கேண்டிடேட்டா இருப்பார். ஏன் அந்த மைண்ட் செட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராங் அண்டர்ஸ்டாண்டிங். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஓட்டத்துல யார் அழைச்சாதான் இந்த ட்ரூத் வர முடியும். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் வர முடியாது. அவர் முயற்சி எடுத்துட்டாரு, அவங்க வரலன்றது அப்ப தேவ சித்தம் இல்லை. அவர் முயற்சியை எடுக்கலன்னா தாராளமா அவரை தேர்ந்தெடுக்காம என்ன பண்ணலாம், விடலாம். ஆனா முயற்சி எடுத்துட்டாரு, பட் அவங்க வரலன்னும் போது அது யார் பொறுப்பாக மாட்டாரு. அதே மாதிரிதான் பிள்ளைகளை வளர்ப்பதில் முயற்சி எடுத்தாரு, அவங்க அதற்கு உடன்படலை அப்படின்னு சொல்லி இவர் மேல என்ன ஆகாது. அது தெளிவா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கணும். என்னன்னு புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்டர்ஷிப்பு அல்லது இந்த சத்தியத்துக்குள்ள வர்றதுன்றது ஃபேமிலி பேக்கேஜ் எல்லாம் கிடையாது. ஃபேமிலி பேக்கேஜ்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே வந்துடணும் அப்படின்லாம் ஒரு ஃபேமிலி பேக்கேஜ்லாம் கிடையாது இந்த ட்ரூத். ஏன்னா அழைப்பு தனிப்பட்ட அழைப்பு. ஒருவேளை சில பேருக்கு அந்த ஸ்லாக்கியம் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. அது சில பேரை தேவன் ஒருவேளை யாருக்கு ரொம்ப ஈஸி, ஃபேமிலியா ட்ரூத்துக்குள்ள நல்லா விடுறாங்களா, அப்படி ஃபேமிலியில வேற ட்ரூத் யாருமே இல்லை, அவர் மட்டும் தனியா இருக்கிறவர் இருக்கா? ஃபேமிலியா இருக்கிறவங்களாம் ஈஸி இல்லையா?
அப்படின்னா இவங்க எடுக்கிற ஒரு சின்ன சின்ன ரிஸ்க் கூட, சத்தியத்துக்காக அவங்க ரிஸ்க் எடுக்கிறது எக்ஸ்ட்ரீமா, அது தேவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னா இவங்க அவங்கள விட எப்படி செய்யணும்? இன்னும் எக்ஸ்ட்ரீமா தான் செய்யணும். எல்லா ஃபேவரபிளும் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. அப்ப எல்லா ஃபேவரும் தேவன் பண்ணிட்டோம், அப்படி நம்ம ஒரு லெத்தார்ஜியா இருந்துடக்கூடாது. பட் அந்த ஃபேவரே இல்லாத சகோதரர்கள் வைராக்கியமா சத்தியத்துக்குள்ள ஓடும் பொழுது உண்மையாவே அந்த சகோதரர்கள் நம்ம என்ன பண்ணணும்? அங்கீகரிக்கணும். அதுல கிளியரா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஓகே. அடுத்த கேள்விக்குள்ள போலாம். முக்கியமான கேள்வி. An elder must be a good speaker. Yes, no, maybe. Maybe. Yes. நான் தமிழ்ல ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஒரு மூப்பரானவர் நல்ல பேச்சாளராக இருக்க வேண்டும். எஸ், நோ, மேபி. மேபி. நோ. நோ. வை? ஃபர்ஸ்ட் டீக்கனுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, டீக்கன்ஸுக்கு வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 3:8. அந்தப்படியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்கு உள்ளவர்களாயும் இருக்கக்கூடாதாமா டீக்கன்ஸ்க்கு. இரு நாக்குன்னு என்ன அர்த்தம்? சிம்பிள். அது ஒண்ணு பேசுறது, பேசிட்டு அடுத்த செகண்ட் வர இருங்கன்னு போயிட்டு அங்க என்ன பண்ணுறதா வேற பேச அப்படி வருவார். அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு நாக்கு, டபுள் டங்டு. சரிங்களா? ஸோ அப்படி டீக்கன்ஸுக்கு இருக்கக்கூடாது. இதே கண்டிஷன் யாருக்கும் பொருந்தும்? எல்டர்ஸ்க்கும் பொருந்தும், ஸ்பீக்கர்ஸ்க்கு என்னங்க பொருந்தும். அப்படின்னா கிளியரா மூப்பரானவர் சிறந்த பேச்சாளராக இருக்க வேண்டும் என்றால் பார்த்தீங்கன்னா இல்லை. அப்படின்னா ஏன் இல்லை அப்படின்றதுக்கு நம்ம தெளிவாக எதுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்னா, ஸ்பீக்கர்னா என்ன, டீச்சர்னா என்னன்றதை நமக்கு என்ன பண்ணிக்கணும்? வித்தியாசம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா பைபிள்ல நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. பேச்சு திறன் எனக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாமலேயே மாபெரும் வழிநடத்தக்கூடிய ஊழியத்தை நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க? செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு யார் எக்ஸாம்பிளா சொல்லலாம்? மோசே என்ன சொல்றார்? நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தநாம் உள்ளவன் என்றார். வேற யார் சொல்லலாம்? அப்போஸ்தல் பவுலா? நம்ம பவுல்னால என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பவுல போய் சொல்ல முடியுமா? ஆமா, பவுல் தான். நம்ம மைண்ட் செட்டில் என்ன நினைச்சுக்கலாம்? ஆனா ஸ்பீக்கர்ப்பா அப்படின்னு நம்ம நினைச்சு, ஆக்சுவலா கிடையாது. நான் சொல்ல, யாரே சொல்லியிருக்காரு? அவரே சொல்லியிருக்காரு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10:10. அவனுடைய நிருபங்கள் பாராயோசனையும் பலமுள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமாய் இருக்கிறது என்கிறார்களே. குற்றப்படுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, லெட்டர்லாம் நல்லா வெயிட்டா தான் எழுதுறாப்புல, பேச்சு நல்லா இல்லையே. ஏன்னு பாத்தீங்கன்னா கம்பேரிசன் யார் கூடன்னு பாத்தீங்கன்னா அப்போல்லோ கூட பேசுறாரு. அப்போல்லோ ஏன்னா கொரிந்து பட்டணத்துல நிறைய பேர் கிரேக்க கலாச்சாரத்துக்குள்ள இருந்து ட்ரூத்துக்குள்ள வந்தவங்க. இந்த கிரீக் இந்த அந்த சமயத்துல இருந்து இந்த பிலாசபில ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் நிறைய தத்துவங்கள்லாம், மின்னுவதெல்லாம் ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாம உட்காந்துப்பாங்க. விச் மீன் அவங்களுடைய கலாச்சாரத்துல இதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி தத்துவத்தை மட்டும் நல்லா பேசுவாங்க. அந்த பேச்சு ஜாலம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த திராணி, அந்த திறன் யாருக்கு இருந்துருக்கு பாத்தீங்கன்னா, அப்போலோஸ் இஸ் எ குட் ஒரேட்டர். நல்லா என்ன பண்ணியிருக்காரு? பேசி இருக்காரு. நம்ம ஆளுக்கு என்ன வர காணோம்? பேசுவாரு, நல்லா என்ன பண்ண மாட்டாரு? பேச மாட்டாரு. யாரு? கிரேட் அப்போஸ்தலர். அப்படின்னா கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் இப்பேற்பட்ட பலவீனமான பாத்திரங்கள் என்ன பண்ணியிருக்காரு? அந்த இடத்துல இவங்களை பயன்படுத்தும் போது யாருடைய மகிமை அங்க வெளிப்பட்டிருக்கு? தேவனுடைய மகிமை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்கு. கொரிந்தியருக்கு எழுதும் போது எழுதுறாரு, சகோதரரே வாசிங்க 1 கொரிந்தியர் 2:1. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அப்படின்னா உங்ககிட்ட நான் சப்ஜெக்ட் சொல்லும் பொழுது எப்படிலாம் சொல்ல, சிறந்த வசனிப்போடலாம் என்ன பண்ணல, நானு சொல்லல. சிறந்த வசனிப்போட சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? இல்ல அப்படியே பிரசன்டேஷன் பண்ணல. அடுத்தது
1 கொரிந்தியர் 2:5 என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அப்படின்னு நல்லா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சகோதரர்கள் ransom சப்ஜெக்ட பயங்கரமா எடுப்பாங்க. பிரசன்டேஷன் அப்படி இருக்கும். அதனால எதை ரொம்ப பெருசா பார்த்துருவோம்? பேசுறவர். ஆக்சுவலா ransom கொடுத்தவர் யாரு? அங்க சிலுவையில கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி பலியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி மரிச்சார் தெரியுமா அப்படின்னு எடுத்தது என்ன ஆயிரும்? நமக்கு அவர் மேல மைண்ட் போயிடும். அப்படின்னா ransom அப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கான்செப்டை தெளிவா சொன்னா போதும். அப்படின்னா அருமையா ஒரு பாயிண்ட் பிரதர் கொடுத்திருந்தாங்க, வாசிங்க. சத்தியம் வல்லமை வாய்ந்தது என்பதால் நீங்கள் சத்தியத்திற்குள் வந்தீர்கள். உண்மைதானே? மாற்று கருத்து இருக்கா? சத்தியம் வல்லமை வாய்ந்தது என்பதால் நீங்கள் சத்தியத்திற்குள் என்ன பண்ணீங்க? வந்தீர்கள். திக்குவாய் உள்ள ஒரு மனிதராலோ ஒரு சகோதரியாலோ உங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் இன்னும் சத்தியத்தை பெறுவீர்கள் இல்லையா? எனவே சிறந்த பேச்சுத்திறன் ஒரு மூப்பருக்கு தேவையில்லை. திக்குவாய் இருக்கக்கூடிய சகோதரன் கூட ட்ரூத் ஷேர் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம்? நம்ம வந்திருக்கலாம். அப்படின்னா நாம இந்த சத்தியத்துக்குள் இருப்பதற்கான காரணம் சத்தியத்தின் வல்லமையினால். எந்த சகோதரனுடைய பேச்சு திறன். அப்படின்னா ஒரு பாயிண்ட் நமக்கு கிளியரா புரியுது. அப்போ பேச்சு திறன் என்ன அவசியம் இல்லை, மூப்பருக்கான தகுதி. அதனால பேச்சு திறன் நல்லா இருக்கக்கூடிய சகோதரர்களை என்ன பண்ணிடலாம்? எல்ட்ரா எலெக்ட் பண்ணாம விட்டுலாமா? அது இருந்துச்சுன்னா அசெட், அடிஷனல் அசெட். தாராளமா பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு என்ன பண்ணுவாரு? எவ்வளவு அழகா பயன்பட்டார் அப்போல்லோ. அதுதான் பவுல் அழகா சொல்றாரு, பவுல் நெட்டான், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான். வேலையை செய்கிறவர் யாருங்க? அவங்க ரோலை நம்ம என்ன பண்றோம்? செய்கிறமே தவிர்த்து அந்த மனிதர்கள் பின்பாக நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா போகக்கூடாது. அப்படின்னா தெளிவான ஒரு பாயிண்ட் புரியுது. தேவன் பெரிய பெரிய லீடர்ஸை பைபிள்ல பேச்சு திறன் இல்லாதவர்களை என்ன பண்ணியிருக்காருங்க? பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா எல்டர் மஸ்ட் பி a குட் ஸ்பீக்கர். ஆனா என்னதான் பதில்? நோ தான். ஆனா இப்போ ஒரு கேள்வி, எல்டர் மஸ்ட் பி an குட் டீச்சர். எஸ் ஆர் நோ? மாற்றுக்கிறதே கிடையாது, எஸ் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நாம முடிவெடுக்கிறதுல மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய பாயிண்ட் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா கிறிஸ்டியானிட்டி அப்படின்றது நாம் அட்டன் பண்ற ஒரு ஸ்கூலு, சரிங்களா? அப்படின்னா இதுக்கு ஹெட் மாஸ்டர்ஸ் யாரு? ஹெட் மாஸ்டர் இல்லை, ஹெட் மாஸ்டர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்கூல் ஓனர் பிதாவாகிய தேவன், சரிங்களா? டீச்சர்ஸ் யாரு? மெய்ப்பர்கள், சரிங்களா? ஸோ அப்படின்னா யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் ஸ்கில்டாக இருக்கக்கூடியவர்கள்னு பார்த்தீங்கன்னா போதிக்கிற விஷயம். அதனால தான் மூப்பரானவன் போதக சமர்த்தனாகவும் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அப்படின்னா அவருக்கு ஒரு வேலை அங்கங்க திக்கலாம், ஆனா சரியா அவருடைய பாயிண்ட்ஸை கன்வே பண்ணக்கூடியவராக இருந்துட்டாருன்னா அவர் தான் நம்ம என்ன பண்ணணும்? சில சமயத்துல நம்ம எப்படி நினைச்சிறது உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நல்ல சத்தியத்தை பிரசன்ட் பண்றதுனாலே அவர் தான் சத்தியத்துல முதிர்ச்சி அடைந்தவர் என்று என்ன பண்ணிடுவோம்? நாம் நினைச்சிரும். அப்படி இல்லை. அந்த சத்தியத்தின் கொள்கைகளை தெளிவா எடுத்து விளக்கிட்டு சத்தியத்திற்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருந்துட்டாருன்னா அவர் கொஞ்சம் சரியா இல்லைன்னு எல்லாம் பேசுறாரு, கொஞ்சம் சரியா இல்லைன்னா யார் தான் பெஸ்ட்? அதன்படி வாழக்கூடிய சகோதரன் தான். ஸோ அப்படின்னா என்ன டீச் பண்ணணும் அப்படின்னா, எல்டர்ஸ் they should teach the old story. என்ன ஓல்டு சொன்னா கதை சொல்லக்கூடாது. இந்த இடத்துல எதை மீன் பண்ண வர்றாருன்னா, சிலுவையின் உண்மையை. அந்த பழசா இருந்தாலும் அதே தானே ransom, புதுசாக எதனா சொல்ல போறோமா? இல்லை. அதை டீச் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்களுக்கு சத்தியத்துல firm அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வசனத்தை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கணும். உங்களுடைய திங்கிங்கை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியவராக இருக்கணும். அதுதான் தீத்து எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, இதுல ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும். இந்த ஆரோக்கியமான உபதேசம் இருக்கு இல்லையா, எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணும் வல்லவனாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனமாய் இருக்க வேண்டும்.
இந்த இடத்துல ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல சவுண்ட் டாக்டரின் இருக்கு. இந்த வார்த்தையிலிருந்து தான் என்ன இங்கிலீஷ் வேர்டு வருதுன்னா ஹைஜீன். ஹைஜீன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைஜீன் ஃபுட் அப்படின்னு, ஹைஜீனிக் ஃபுட் அப்படின்னு. அப்படின்னா எதை ஹைஜீனிக் ஃபுட்டுன்னுவோம்? சில பேர்லாம் சில ஃபுட்டை தொடவே மாட்டாங்க. ஏன்? ஐயா இது ஹைஜீனே இல்லைங்க அப்படின்னு என்ன பண்றது இல்லை, அது எனக்கு செட் ஆகுறது இல்லைன்றோம். அப்படின்னா மூப்பர்கள் எப்பேற்பட்ட உபதேசத்தை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணுமா? ஹைஜீனிக் டாக்டரின் அப்படின்னா சுத்தமான சத்தியத்தை எடுத்து. அப்படின்னா எது சத்தியம்? அறுவடையின் சத்தியத்தில் மிகவும் தெளிவுடையவர்களாக என்ன பண்ணணும்? அவர்கள் இருக்க வேண்டும். அப்படின்னா இந்த யுகத்தின் முடிவில் இருக்கக்கூடிய நமக்கு தேவனுடைய தெய்வீக திட்டம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை தெளிவா எடுத்து போதிக்கக்கூடிய சகோதரர்களை நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து the result, எல்டர்ஸை எலெக்ட் பண்றதுல சபையார் முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20வது பாயிண்ட் வாசிங்க. வேதாகம பாடங்களின் 6 தொகுதிகளையும் முழுமையாகவும் கவனத்தோடும் படித்திருக்கிறாயா? இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணுமா? சபை யார்கிட்ட கேட்கணும்? எல்டர்ஸ் கிட்ட கேட்கணும். என்னன்னு? வேதாகம பாடங்களின் 6 தொகுதிகளையும், அப்படின்னா என்னது 6 தொகுதி? 6 வால்யூம்ஸ்லையும் முழுமையாகவும் கவனத்தோடும் படித்திருக்கிறாயா அப்படின்னு யாரை கேட்கலாம்? அவங்க என்ன கேட்பாங்க திருப்பி? அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் படிக்கணும். 2வது படிங்க 21. அந்த 6 தொகுதிகளிலிருந்து அதிக வெளிச்சமும் ஆதாயமும் பெற்றிருக்கிறாயா அப்படின்னா ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாரு? ஏன்னா எந்த சமயத்துல எந்த உபதேசத்துல டவுட்ஸ்னாலும் அவங்க கிளாரிஃபை பண்ணணும். திடீர்னு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன டவுட் கேட்பாங்க, டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் என்ன டவுட் கேட்பாங்க. பிரதர் அந்த ஜூப்ளியில எனக்கு என்ன இருக்கு? டவுட் இருக்கு. எலியாவினுடைய லைஃப்ல எனக்கு என்ன இருக்குது? டவுட் இருக்கு. குரோனாலஜி பாயிண்ட்ல எனக்கு என்ன இருக்கு? டவுட் இருக்கு. யாரோ சில இன்னொரு டாக்டரின் சொல்றாங்களே நியாயாதிபதி காலம் 450 இல்ல 349 தான்றாங்களே. அப்படின்னா 349 என்பது கதை அப்படின்றத இவங்க ஹைஜீனிக்கு எப்படி எடுத்து சொல்லணும்? ட்ரூத் எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வைக்கணும். அப்ப அவர் எதை படிச்சிருக்கணும் தெளிவா? திடீர்னு பேரல் ஏஜஸ்ல அவருக்கு என்ன ஆகுது? இணையான யுகங்கள்ல என்ன ஆகுது? அவருக்கு டவுட் ஆகுது. திடீர்னு யாரோ ஒருத்தர் செகண்ட் வால்யூம் படிச்சு குழம்பிடுறாரு, 1914ல சர்ச் கிளாஸ் முடிஞ்சு அப்படின்னு. என்ன பண்ணணும்? இல்ல போங்க வால்யூம் 2 ஃபார்வர்ட்லேயே ரசல் பிரதர் என்ன பண்ணியிருக்காரு? அதை தெளிவுபடுத்தியிருக்காரு. அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்? பிரமிட்ல பிரதர் அந்த பேசேஜ் எதுக்கு? கிராண்ட் கேலரி இருக்கே எதுக்குன்னு திடீர்னு ஒரு 12 மணிக்கு ஒருத்தருக்கு என்ன பண்ணலாம்? லிட்டில் சீசன்ல என்ன நடக்கும்? திடீர்னு யாருக்குன்னா என்ன பண்ணலாம்? ஒரு டவுட் வரல. ஃபாலன் ஏஞ்சலுக்கு எப்போ ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு? டவுட் என்ன பண்ண? சாங்டிஃபிகேஷன்னா என்ன? அதெல்லாம் என்ன பண்ணலாம்? டவுட் வரலாம். வைட்டலைஸ் ஜஸ்டிஃபிகேஷன்னா என்ன? டவுட் என்ன பண்ணும்? தாராளமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வரும். கான்செக்ரேஷனுக்கும் சாங்டிஃபிகேஷனுக்கு என்ன வித்தியாசம்? தாராளமாக டவுட் என்ன ஆகும்? வரும். எவர் லாஸ்டிங் லைஃப்க்கு இம்மார்டாலிட்டிக்கு என்ன வித்தியாசம்? தாராளமாக அது தெளிவாக என்ன பண்ணணும்? ஒரு பெரிய டிஸ்கஷனை எடுத்து என்ன பண்ணணும்? கிளாரிட்டியை எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதற்கு எப்போ ஒரு புது சிஸ்டம் ஒருத்தருக்கு உருவாக்குது அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன? ப்ராஃபட்டிக்கலா மேத்யூ 24 சாப்டர்ல இன்னும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? இவ்வளோ விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிட்டே போகலாம், சொல்லிட்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ரெவலேஷன்ல என்ன வரலாம்? டவுட் வரலாம். அப்போ ஏன் சொல்றார் புரியுதுங்களா? 6 தொகுதிகளையும் நன்றாக படிச்சிருக்கும், அதை உள்வாங்கி இருக்கணும் அப்படின்னு. இதை உள் வாங்காமலே இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியாது? சபையை போஷிக்க முடியாது. அப்படின்னா இதை உள் வாங்குவதற்கு முயற்சி செய்யக்கூடிய சகோதரர்களை தான் நம்ம என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்கணும். இல்லைன்னா அன்சவுண்ட் டாக்டரின் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். இப்பேற்பட்டவர்
இல்லைன்னா, இதற்கான முயற்சிகளை எடுக்கலைன்னா, அவருக்கு இதுல சத்தியத்தின் ஆழங்களை அவர் இன்னும் புரிந்து கொள்ளல, சபையாக்கா சரியா என்ன பண்ண முடியாது, வழிநடத்த முடியாது, அந்த விஷயத்தை ஹைஜீனிக் டாக்டரின் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது, இன்னும் ட்ரூத் கண்டென்ட்டை ஃபுல்லாக என்ன பண்ணல அவரு ரிசீவ் பண்ணல அப்படின்னு சொல்லும் பொழுது தாராளமாக நாம் என்ன பண்ணக்கூடாது, அவருக்கு அன்பா கைகளை, ஏன்னா 39 பேரபிள்ஸ் இருக்கு. திடீர்னு ஒருத்தருக்கு பேரபிள் ஆஃப் பவுண்ட்ல டவுட் வரலாம், இன்னொருத்தருக்கு பேரபிள் ஆஃப் டேலண்ட்ஸ்ல டவுட் வரலாம், இன்னொருத்தருக்கு பேரபிள் ஆஃப் அன்ஜஸ்ட் ஸ்டீவர்ட்ல டவுட் வரலாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சர்ச் ஹிஸ்டரியில் ஒருத்தருக்கு என்ன பண்ணலாம், டவுட் வரலாம். அது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணணும். அப்படின்னா சத்தியத்தின் அறிவு மட்டும் இருந்தா பத்தாது, இவங்களுக்கு அதோட கூட என்னவும் இருக்கணும், சத்தியத்தின் ஆவியும் இருக்கணும். அது எப்படி புரிஞ்சுக்கலாம், சத்தியத்துக்கும் சத்தியத்தின் ஆவிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை? உதாரணத்துக்கு அன்பை பத்தி கோபமா ஒருத்தர் சப்ஜெக்ட் பேசுறாரு, அன்பு காட்டணும் எல்லாருமே பாத்துக்குங்க அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அது? அப்படின்னா பேசுறோம்னா, ஒரு ட்ரூத் எடுத்து வைக்கிறோம்னா, பொறுமையை குறிச்சு போதிக்கிறோம்னா என்ன பண்ணணும், இவரு அதை என்ன பண்ணணும்? அப்ப யோசிச்சு பாருங்க. சோ சத்தியம் பேசுறது முக்கியம் இல்லை, அந்த சத்தியத்தின் ஆவியில இருந்துட்டு பேசணும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நிச்சயமா ஒரு சகோதரர்கள், நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய சகோதரர்கள் சத்தியத்தை எடுத்து போதிக்கக்கூடிய போதக சமர்த்தனாக என்ன பண்ண வேண்டும் இருக்க. சில சமயத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஏன் பண்ணீங்க, அவர் நல்ல பிரதர் அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நாமினேட் பண்ணிட்டேன். எல்லாரும் தான் நல்ல பிரதரு, மற்றவங்க என்ன கெட்ட பிரதரா? எல்லாருமே யாருதான், நல்ல பிரதர் தான், இதே குட் பிரதர்ஸ். நல்ல பிரதர்ன்றது என்ன கிடையாது இந்த இடத்துல, நல்லவனா இருக்கிறது முக்கியம் இல்லை, இங்க என்னவா இருக்கணும், வல்லவனா இருக்கணும். அப்படின்னா சத்தியத்துக்கே உரிய ஆரோக்கியமான உபதேசத்திற்கு யாருன்னா எதிராக பேசுறாங்கன்னா அதை கண்டனம் பண்ண வல்லவனா இருக்கணும். திடீர்னு லேமன்ஸ் டாக்டரின் உள்ள வருது, சபையை என்ன ஆயிடுச்சு, முடிச்சு அப்படின்றாங்க, என்ன பண்ணணும், அதை கவுண்டர் பண்ணணும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஹைஜீனிக் டாக்டரின் மற்றவங்களுக்கு எடுத்து பேசணும்னா அவரு முழு நேரமே என்னவா இருப்பாரு, புத்தக புழுவா இருப்பார். எந்த புத்தக புழு? உலகத்துல சொல்லுவாங்கல்ல, சத்தியத்துல எப்பவுமே மெடிடேஷன்ல என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இருப்பார். அவருக்கு வேற எதுக்குன்னா டைம் இருக்குமா, டைமே என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. அப்படின்னா தீர்னு எதுனா டவுட் அப்படின்னு இருக்குன்னா, ஏதோ வேற ஏதோ எக்லீஷா கூட இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணிருக்கீங்க, ஏதோ அங்க இருக்கக்கூடிய சகோதரன் கேட்கிறாரு, இந்த கேள்விக்கு வாங்க எங்கேயோ கூட்டு போறேன் நானு, எங்க எல்டர்கிட்ட போனா இதுக்கு ஈஸியா ஆன்சர் என்ன ஆயிரும், கிடைச்சிரும். அப்படின்னா எல்டர்ஸ் they should be always available. என்ன அர்த்தம், எப்பவுமே என்னவா இருக்கணும், ரெடியா இருக்கணும். டயர்ட் ஆயிட்டா என்ன பண்ணலாம், டயர்டா இருந்துட்டே என்ன பண்ணணும், சொல்லணும். அப்படின்னா அது மட்டும் இல்லாம நல்ல உபசரிப்பு பண்ணணும்னு பார்க்குறோம். ஒன் ஆஃப் த ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டினா லிட்ரல் மட்டும் ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லை, நம்ம கூட பழகும் போது ஐயோ எல்ரு அப்படின்னு தூரம் என்ன பண்ணக்கூடாது, ஓடி. அப்படி சில சமயத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்டர்ஸ் கொஞ்சம் ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் முதிர்ச்சி இல்லாமல் ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிப்பாங்க, அவங்க கிட்ட போகிறதுக்கு என்ன பண்ணிப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. தாராளமாக அப்ரோச் பண்ணி கேட்கக்கூடிய விதத்தில் நாம் இருக்கிறோம். இது கூட ஹாஸ்பிட்டாலிட்டியில் என்ன ஆகும் வரும். அடுத்து ஒரு கேள்வி, இது ரொம்ப ஈஸியான கேள்வி, முக்கியமான கேள்வி. an elder must be humble. அவர் எல்டர் நிச்சயமாவே தாழ்மையுடையவராக தான் இருக்கணுமா? நீங்க சத்தமா சொல்வீங்கன்னு தான் நான் எத்தனை டிக் போட்டேன்னா 3 டிக் போட்டேன் இதுக்கு மட்டும். அப்படின்னா நல்லா வாட்ச் பண்ணுங்க, அவருக்கு எதுனா சைன் தெரியுதா, எதுக்கு ப்ரைடுக்கு சைன் தெரியுதா? ஒருவேளை தெரிஞ்சுன்னா அவருக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க, என்ன பண்ணாதீங்க, கையை தூக்காதீங்க. அப்படின்னா கையை தூக்கி விட்டோம், இவர் வராரு உள்ள, ப்ரைடு இருக்கிறவங்கள விட்டோம்னா. ஆனா ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நாமளும் இண்டிவிஜுவலா நம்ம கவனிக்கணும். என்னன்னு கவனிக்கணும்னு பாத்தீங்கன்னா, நாம நம்ம மைண்டை வழி விலக செய்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நமக்குள்ள யாரை விட்டுட்டோம்,
ஓனாய் விட்டுட்டோம்னு அர்த்தம். அப்படின்னா இந்த ப்ரைட் இருக்குல்ல, ஒரு வேளை ஒரு எல்டருக்கு ஒரு இந்த மாதிரிலாம் வருது, அல்லது அந்த மாதிரியான சகோதரர்களுக்கு ப்ரைடு வந்துச்சுன்ற சைனை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சயின்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன சயின்ஸ்லாம், என்னென்ன வரும் சயின்ஸ்? நான் ஏன் சபை, அடுத்தது நான் தான் எக்லிஷாவை என்ன பண்றேன், வளர்க்குறேன். அடுத்தது சபை ஜனங்களுக்குலாம் என்ன ஆகாதுங்க ஒன்றும். சபை ஜனங்களால வால்யூம்ஸ் டீப் டாக்டின்ஸ்ல என்ன பண்ண முடியாது. ஏங்க எக்லிஷால பிரியாணி டிஸ்கஷன் நடத்தலையா? அதெல்லாம் நடத்தினா என்ன ஆகாது, அவங்களுக்கு புரியாது. அதனால நாங்கள் சப்ஜெக்டா என்ன பண்ணிடுறது, எடுத்துடுறது. அடுத்தது மற்ற சகோதரர்கள் பாடம் எடுக்கும்போது அதை என்ன பண்றதே இல்லை. இது என்ன சப்ஜெக்ட், அவர் எடுக்கிறது தான் அவருக்கு என்னவா இருக்கும். அப்படின்னா இந்த மாதிரியான சைன் ஏதோ அவங்களுக்கு மட்டும் தானா, எல்டர்ஸ்க்கு மட்டும் தானா, டீக்கன்ஸ்க்கு இல்லையா? டீக்கன்ஸுக்கும் பொருந்தும். சபை மக்களுக்கு இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆகுங்க பொருந்தும். அப்படின்னா அவரு பெருமை உடையவராக இருக்கக்கூடாது. இதெல்லாம் சைனு. இன்னொரு முக்கியமான சைன் என்ன தெரியுமா? பிசிபாடி. பிசிபாடின்னு என்ன அர்த்தம்? அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொள்கிறது. அப்படின்னா யாரு ஒருத்தர் ஒன் ஹூ, படிங்க சிஸ்டர் அதை. One who busies himself in the affairs of others with which he has properly nothing whatever to do. அவருக்கு வேற எந்த வேலையும் இல்லாதனால மற்றவங்க வேலையில ரொம்ப என்ன பண்ணிருக்காரு. யாரு? இப்படி ஒரு சகோதரன் எக்ஸ். இது அவருக்கு மட்டுமா? எல்லாருக்குமே பொருந்தும். அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணணும்னு அழகா ரசல்பர் எழுதுறா தெரியுங்களா? அந்த 2வது பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் படிங்க. Mind your own affairs. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாருமே நமக்கு என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். யாருக்கு? நமக்கு. என்னன்னு? உன் வேலையை என்ன பண்ணு பாரு. அப்படின்னா அப்படியே படிங்க. If you get too busy watching others, ரொம்ப பிஸியா எல்லாருமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், the adversary will take advantage of you. சாத்தான் உங்களை பார்த்துட்டு இருப்பான். God neither authorized us to judge one another nor to exact justice from one another. அப்படின்னா தேவன் இப்படி நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கல? நமக்கு கொடுக்கல. அப்படின்னா தேவன் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சகோதர சகோதரிகளை நியாயம் விசாரிக்கிறதுக்கும் இன்குசியேஷன் என்ன அர்த்தம்னா புனித விசாரணை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்றது, விசாரிக்கிறது. நாம எல்லாருமே என்ன பண்ணோம், நான் தான் சரியாக்குறேன் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயத்தில் அவங்க பேசுற சப்ஜெக்டே பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசி பேசுற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே என்ன பண்றது, கண்டம் பண்ற மாதிரி என்ன ஆகும்னு பார்த்து. ஸோ தட் இந்த மாதிரி மற்றவங்க விஷயத்துல தலையிட்டு மற்றவங்க காரியத்தை பார்த்து அதுல கமெண்ட் பண்ணக்கூடிய வேலையே யாரும் கிடையாது, நமக்கு கிடையாது. ப்ராக்டிக்கலா இது எப்படி எப்படிலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம், ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்துட்டு என்ன பண்றது, என்ன இவங்க இப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க சுத்தமாவே என்ன கிடையாது போல இருக்கு, ரிச்சுவலே சுத்தமா இல்லை. இந்த பிரதர் என்ன வாங்கிட்டாரு, இப்ப பைக் வாங்கியிருக்கிறாரு. இந்த பிரதர் என்ன புதுசா கார் வாங்கியிருக்கிறாரு. இந்த பிரதர் என்ன வீடு வாங்கிட்டாரு. அப்ப என்ன இல்ல, ஸ்பிரிச்சுவாலிட்டியே இல்ல. 10 நிமிஷம் லேட்டா வராரு, அவரு போய் எப்படி சத்தியத்துல தெளிவா இருப்பாரு. ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு, தேவன் என்ன பண்ணிட்டார், அவரை தண்டிச்சிட்டார். தீமோத்திக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, வயிறு பிரச்சனை இருந்துச்சா, தண்டிச்சிட்டார தேவன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, போச்சு, தேவன் ஏதோ பண்ணிருக்காப்ல, என்னாச்சு, அதனாலதான் ஆக்சிடென்ட். அப்ப பவுல் எதுனா பண்ணிட்டாரா, எதுவே உடஞ்சு போச்சு, கப்பலே உடஞ்சு போச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் நியாயம் தீர்க்க சொல்லி தேவன் ஒரு இடத்துல கூட என்ன பண்ணல, நமக்கு கொடுக்கல. இப்படி பண்ணும்னா தேவன் கூட நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிரும், கட் ஆயிரும். ஆக்சுவலா சபையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை காரணமே இந்த பிஸி பாடி தான். இந்த பிஸி பாடிஸ் வேற சத்திய விஷயத்துல பிஸி ஆயிட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருங்க, சரியாயிரும். ஸோ அப்படின்னா கிளியரா நாட் ஒன்லி எல்டர்ஸ் டீக்கன்ஸ், இது எல்லாருக்குமே பொருந்தும். இந்த விஷயத்தை குறித்து ஒருவேளை ப்ரைடு வந்துருச்சுன்னா அந்த சைன் எப்படி இருக்குன்னு பிரதர் ராபர்ட் ஷெக்கல்ம அழகாக எழுதியிருக்காரு. நேபுகாத் நேச்சர் பத்தி சப்ஜெக்ட் எழுதும் போது ஒரு பாயிண்ட் அழகாக எழுதியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக பிரகாரமான ஒரு மேட்டிமை வருதுன்னா அது முட்டாள்தனம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒரு புது சிருஷ்டிக்கு மேட்டிமை வருதுன்னா அது எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். ஏன்னா நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலுமே அது உறுதி செய்வதில் என்ன ஆயிக்கிறங்க,
தடையாக்கிறோம். அப்படின்னா யாருக்கு இந்த ஆவிக்குரிய பெருமை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா, இந்த சத்தியத்தின் பாதையில் ரொம்ப நாள் இருக்கிறவர்களுக்கு. அது அவங்களுக்குள்ள எப்படி வருதுன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேளை வந்துருச்சுன்னா, எல்லருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்துருச்சுன்னா, பெரியன் ஸ்டடி ஒரு வேளை அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற எந்த ஆன்சருமே பெரிய நல்ல ஆன்சராக அவங்களுக்கு என்ன ஆகாதான், தெரியாதான். டெஸ்டிமோனி மீட்டிங்கில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாட்சி என்னப்பா சாட்சி கொடுக்குறாங்க லைஃப்பில், என் வாழ்க்கையில் நடக்கிறது தான் என்ன சாட்சி அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க. அங்கே லீட் பண்ணிருக்காருல்ல ஒருத்தர், அவர் கண்ணுக்கு யார், அவரு எல்ரு, அவர் கண்ணுக்கே என்ன பண்ண மாட்டாங்களா, தெரிய மாட்டாங்களா. ஒருவேளை அவரு சப்ஜெக்ட் தான், என்னதான் மற்றவங்க சப்ஜெக்ட் பேசினாலும் என் சப்ஜெக்டின் ஆழம் அதுக்குள்ள என்ன பண்ணல இல்ல. சில சமயத்துல அழகா சொல்றாரு, if at election time he receive less vote than others, his feelings are hurt. அப்படின்னா எலெக்ஷன் சமயத்துல குறைவான வாக்குகளை வாங்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன ஆயிருமா, ஹர்ட் ஆயிருமா. அவர் என்ன நினைச்சுப்பாரா, தன்னை ரத்த சாட்சி நினைச்சுப்பாரா. நினைச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சபையில எதிர்க்கிறாங்க, ஏன்னா நான் நீதியா நடந்துக்கிறேன்ல, நான் நியாயமா இருக்கிறேன்ல, என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் எதுக்குறாங்க. இது ஆக்சுவலா இப்படி இருக்கிறது ஹோப்லெஸ் கண்டிஷன். அப்படின்னா கைகளை உயர்த்தாததுனால ஹர்ட் ஆகுதுன்னா, அப்படி ஹர்ட் ஆகுறது என்ன சைன், பிரைடு, மேட்டிமை. அப்போ கிளியரா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. தேவன் செம்ம அடி போட்டால் தான் அவர் என்ன பண்ணுவார், திருந்துறதுக்கு வாய்ப்பே இருக்கு அப்படிங்கிற. அப்படின்னா ஹியூமிலிட்டியில் மற்றவங்கள விட நம்ம என்ன வாங்கணும், மற்றவங்கள பெருசாக நினைக்கணும். சில சமயத்தில் எப்படி பொறாமை வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பிரதர் ராபர்ட் ஷெக்கல்மேன் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சத்தியத்தை பிரசங்கிக்கிறதுனால தேவன் ஒரு நல்ல ஒரு நிலைமையை கொடுத்துருக்கலாம், சகோதரர்கள் மத்தியில் நல்ல நிலைமையில இருப்பாங்க, ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருப்பாங்க, வழிநடத்துகிற ஸ்தானத்தில். அந்த ஸ்தானத்தின் மீது என்ன பண்றது, பொறாமை கொள்றது. இதுவும் ப்ரைடுக்கு சைன். இந்த சைன்ல ஒரு சின்ன சைன் காமிச்சா கூட என்ன ஃபேவர் பண்ணலாம் உங்களுக்கு, கைகளை வைத்தவன். அடுத்த முக்கியமான கேள்விகளுக்குள்ள நம்ம போலாம். நம்ம எத்தனை பர்சன்டேஜ் வச்சுக்கிறது, 75%. எஸ் ஆர் நோ போட்டேன்னு நினைக்கிறேன் நானே, பார்க்கலல்ல, பார்த்துட்டீங்க 75% தான் எக்ஸாக்ட் கிரைட்டீரியாவா? மேபி. ஏன் மேபி அப்படின்னா 75% வேணாம். சரி, இந்த எலெக்ஷனுக்கு என்ன வச்சுக்கலாம் சொல்லுங்க. நான் கேட்கறது என்ன, எது கிரைட்டீரியாவா எக்ஸிஸ்டா வச்சுக்கலாம். ஏன் மேபினா பைபிள்ல டைரக்டா இல்ல. ரசல்பர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். கூடுமானால் சபையாருடைய சித்தமானது பெரும்பான்மையினரால், அதாவது முழு எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 85% தெரியப்படுத்தப்படும்படிக்கு வேதாகம பாடங்களினுடைய 6ஆம் தொகுதியில் நாம் பரிந்துரைத்திருந்தோம். 6th வால்யூம்ல நாங்க சஜஷன் கொடுத்திருக்கோம். எத்தனை பர்சன்டேஜ் வச்சுக்கலாம்னு இருக்காரு. அப்ப 85 வச்சுக்கலாமா? சரி, அப்படின்னு அடுத்தது 75 கீழே வந்தா ரீவோட் போலாமா? 75% கீழே வந்தா ரீவோட் போலாம். ஒருவேளை 70% அபவ் அப்படின்னு இருக்கிறாங்க, போலாமா ரீவோட்? 244ல மீண்டும் வாக்கு செலுத்துதல்ன்ற தலைப்புல போலாம் அப்படின்னு ரசல்வர் சொல்லி. அப்படின்னா இன்னொரு இடத்துல 51% அபவ் ஒருவேளை எக்லிஷா தேர்ந்தெடுத்துட்டா என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். ஏன் ஒரு இடத்துல 85, ஒரு இடத்துல இப்படி, ஒரு இடத்துல இப்படி சொல்றாருன்னா, ரசல்பர் காலத்துல ஏறக்குறைய எத்தனை எக்லிஷா கவுன்சிலிங் கொடுத்திருந்தாரு? 1200 எக்லிஷா கவுன்சிலிங். ஒவ்வொரு எக்லிஷாக்கு ஒவ்வொரு, அது எல்லாத்தையும் எடுத்து ஒரே எக்லிஷால போட்டா என்ன ஆகும், அந்த எக்லிஷா நிலைமை தாங்குமா? அப்படின்னா சபையாருடைய முடிவே முடிவு. அதுதானே மத்தேயு 18ல நம்ம பார்த்தோம். கடைசியா யாருக்கு தெரிவிப்பாயாக, சபைக்கு. சபைனா என்ன அர்த்தம், யார் அதுக்குள்ள அடங்குவார்கள், ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள். அப்படின்னா சபையினுடைய முடிவே
இறுதியானது. ஏன்னா சபை தான் ஹையஸ்ட் ட்ரிபியூனல். அப்படின்னா சபையில் எந்த ஒரு முடிவுக்கும் சபையார் எடுக்கும் முடிவே இறுதியானதுன்னு நம்ம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கட்டளையிட்டு இருக்காரு. எஸ் ஆர் நோ? எஸ். அப்படின்னா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? 75%. குட். ஸோ அப்படின்னா 75%னா அவ்வளோதான், அதுதான் அந்த சபையினுடைய முடிவு. ஒருவேளை யாருமே 75% வரலனா அதுக்கப்புறம் சேர்மன் யார்கிட்ட கேட்பாரு? சபைக்கிட்ட கேட்டு தான் டிசிஷன் எடுக்க முடியும். நடத்துறவர் என்ன பண்ண முடியாது, டிசிஷன் எடுக்க முடியாது. பட் சபை 75% டிசைட் பண்ணிருச்சுன்னா எல்லாரும் அதுக்கு என்ன பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை ஒருத்தர் எலெக்ட் ஆனாலும் அந்த ஒருத்தர் தான் அந்த வருஷத்துக்கு. ஏன்னா அதுதான் யாருடைய முடிவா இருக்குது, சபையினுடைய இறுதி முடிவா இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல மெஜாரிட்டி தான் முடிவு என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. மெஜாரிட்டி முடிவு எடுக்கலாம் இப்படி அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கா பதர்? நீங்க பர்சன்டேஜ் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றீங்க, ரசல் பர்னுடைய ரைட்டிங்ஸ் கோட் பண்ணீங்க. பட் பைபிள் இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா சொல்லுது மெஜாரிட்டி தான் முடிவு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சகோதரனை தள்ளி விடுவாங்கல்ல, அந்த சகோதரனை மறுபடியும் சேர்த்துப்பாங்கல்ல, அப்படி தள்ளி விடுறதையும் சேர்த்துக்கிற அந்த முடிவையும் யார் எடுத்ததுன்னா எல்டர்ஸ் மட்டும் இல்ல, சபையாரா சேர்ந்து எடுத்திருக்காங்க. அது பவுல் எழுதுறாரு பாருங்க, படிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். அநேகரால் உண்டான இந்த தண்டனையே. ஆக்சுவலா சபை அங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்களா? எஸ். நாம இந்த விஷயங்கள் என்ன பண்றோம், we are judging. ஏன், நாளைக்கு உலகத்தை நியாயம் தீர்க்க போறோம், அதுக்கான ட்ரைனிங் இங்க போயிட்டு இருக்கு நம்ம. ஸோ அநேகரால் அப்படின்ற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி. மெஜாரிட்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல முடிவு எடுத்திருக்காங்க. அவர் சபை நீக்க செய்யணும்னு மெஜாரிட்டி முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை அவர் என்ன பண்ணிக்கலாம், யாரை உபச்சாரம் பண்ணவரை சபைக்குள்ள வைத்துக் கொள்ளலாம் என்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்திருக்கு. அப்போ கிளியரா என்ன பாயிண்ட் புரியுது, அங்கேயும் சில பேர் ராங் டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. பட் மெஜாரிட்டி தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த கேள்வி, ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்படலைன்னா முறுமுறுக்கலாமா? எஸ் ஆர் நோ? நோ. ஏன்? ஏன்? அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா படிங்க. முதலாவது நீதி, பின்பு அன்பு. நாம் அன்பையும் அதன் பூரண சர்க்குணத்தின் கட்டையும் நாடிடும் அதே வேளையில் நம்முடைய சொந்த நடவடிக்கையானது முதலாவதாக பூரண நீதியினால் சரிபார்க்கப்பட வேண்டும் மற்றும் பின்னர் அன்பானது கூட்டி வழங்கப்படலாம். எல்லாம் புரிஞ்சுக்கணும். கோல்டன் ரூல் இதுதான். ஃபர்ஸ்ட் எதை எடுத்து வைக்கணும், நீதி வச்சிருங்க. அந்த நீதியை நிறைவேற்றி விட்டுட்டு எவ்வளவு அன்புனா காமிச்சுக்குங்க. பட் ஃபர்ஸ்ட் எதை நிறைவேற்றணும், நீதி. உதாரணத்திற்கு தேர்ந்தெடுத்தலின் போது ஏதோ ஒரு சகோதரன் சபையாருக்கான ஏதோ ஒரு ஊழியத்திற்கென அந்த ஊழியத்திற்கு தகுதியற்ற ஒரு சகோதரனை ஞானமற்ற விதத்தில் முன்மொழிந்திடலாம். என்ன புரிஞ்சுதுங்களா? படிங்க திருப்பி அதை. உதாரணத்திற்கு தேர்ந்தெடுத்தலின் போது ஏதோ ஒரு சகோதரன் சபையாருக்கான ஏதோ ஒரு ஊழியத்திற்கென அந்த ஊழியத்திற்கு தகுதியற்ற ஒரு சகோதரனை ஞானமற்ற விதத்தில் முன்மொழிந்திடலாம். ஒரு சகோதரன் அந்த ஊழியத்துக்கு தகுதியே இல்லை, ஆனா என்ன பண்ணிட்டாங்க, யாரோ ஒரு சகோதரன் நாமினேஷன்ல அவரை நாமினேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அந்த நாமினேஷனே ஞானம் இல்லைங்கிறாரு. நாம் அச்சகோதரனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. ஏங்க இப்படி போய் நாமினேட் பண்ணீங்க அப்படின்னு போய் அந்த சகோதரனுக்கு என்ன பண்ணக்கூடாது, குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. ஏனெனில் முன்மொழிந்திடுவதற்கும் தனது ஞானமின்மையை வெளிப்படுத்துவதற்குமான சுயாதீனத்தை அச்சகோதரன் உடையவனாய் இருக்கிறார். அழகா திட்டுறாரு பாருங்க. என்னன்னா அவருடைய ஞானமின்மையை வெளிப்படுத்துறதுக்கு கூட அவருக்கு என்ன இருக்குது, ஞானமற்ற முடிவுதான். பட் அதை வெளிப்படுத்துறதுக்கு கூட அவருக்கு என்ன இருக்கு, சுயாதீனம் இருக்கு. அதில் நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் நாம் அவருடைய முன்மொழிதலுக்கு கட்டுப்பட்டுள்ளோம் என்று நாம் எண்ணிட வேண்டாம். அதுக்கு நாம் என்ன நினைக்க கூடாது, அவர் நாமினேட் பண்ணிட்டாரே ஞானமற்ற முறையில, அந்த நாமினேஷனுக்கு நம்ம கை தூக்கியே தான் ஆக வேண்டும் எனக்கூடிய கட்டுப்பாடும் யாருக்கு இல்லை, நமக்கும் இல்லை. இவ்விஷயத்தில் கர்த்தருடைய சித்தம் என்னவாக இருக்கின்றது என்று நாம் புரிந்துள்ளதை வாக்கின் மூலம் நாம் வெளிப்படுத்திடுவதை முன்மொழியப்பட்ட சகோதரனை அவமதித்திடுவோமோ என்ற அச்சமானது தடை பண்ணிட நாம் அனுமதிக்கவும் கூடாது. என்ன அனுமதிக்க கூடாதா? ஆக்சுவலா நாமினேட் பண்ணிட்டாரு, ஆனா அவர் அந்த சரியான கேண்டிடேட் இல்ல. பட் ஆனா எலெக்ட் பண்ணாம விட்டுட்டா அவர் என்ன ஆயிடுவாரு, கோச் பாரு அப்படின்னு என்னாதீங்க நீங்க.
நினைக்காதீங்க. மேலும் சபையாரால் வாக்கினால் நிராகரிக்கப்பட்டாரெனில் முன்மொழியப்பட்ட சகோதரன் கோபம் கொள்வதற்கு எந்த உரிமையும் அவர் பெற்றிருப்பதில்லை. எலெக்ட் ஆகலனா அவர் கோபம் கொள்வதற்கு என்ன கிடையாது, ஒரு துளி ரைட்ஸ் கூட இல்லைங்கிறாங்க. தன்னை நிராகரிப்பதில் சகோதரர்களால் வெளிப்படுத்தப்பட்டதான தைரியத்தினை அவர் பாராட்டிடவே அவர் வேண்டும். என்ன பாராட்டணும், ஆக்சுவலா என்ன கரெக்டா என்ன பண்ணிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த தைரியத்தை என்ன பண்ணணும், அவரு பாராட்டணும். அடுத்தது, சபையாரால் நிராகரிக்கப்பட்டவர் சபையாரிடத்திலோ அல்லது அதன் அங்கத்தினர் யாரிடத்திலோ ஏன் தனக்கு எதிராக வாக்குகள் அளித்தார்கள் என்று கேள்வி கேட்பதற்கு உரிமை அவருக்கு பெற்றிருப்பதில்லை. மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் என்ன பண்ணக்கூடாதா, ஏன் அவருக்கு ஓட்டு போடல அப்படின்னு போய் யாருக்குமே கேட்கறதுக்கு என்ன இல்லை, ரைட்ஸே இல்லை. அது அவர்கள் காரியமாகும் மற்றும் இவரது காரியம் அல்ல. அது அவங்க காரியம், இவருடைய காரியம் இல்ல. அவர்கள் தாங்கள் பெற்றிருப்பதான உரிமையினை தங்களது மனசாட்சியின்படி செயல்படுத்த மாத்திரமே செய்துள்ளனர். அவங்களுடைய மனசாட்சியின் பிரகாரம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க செயல்பட்டிருக்கிறார்கள். அது நீதியின் காரியமாகும். சபையாரில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினாலும் பின்பற்றப்படும்படிக்கு கர்த்தருடைய வசனமானது விதிகளை முன்வைத்துள்ளதான விஷயங்களில் தீர்மானம் எடுப்பதற்கு மனித அனுதாபமாகிய அன்பிற்கு இடமில்லை. இந்த மனித அனுதாபம் காட்டுவோம் பாருங்க, அதுக்கெல்லாம் எங்க இடம் இல்லை, இடம் கிடையாது. நீதியின் கொள்கைகளை அடையாளம் கண்டுகொள்ள தவறுவதே கிட்டத்தட்ட எல்லா சபையாருடைய பிரச்சனைகளுக்கான அடிப்படையாக இருப்பதாக தோன்றுகிறது. ஜஸ்டிஸ் எடுத்து வைக்காததுனால தான் பிரச்சனையா, ஐயோ பாவம் பரிதாபம் கையை தூக்கலாம் எப்படி, நோனா நோ, அதுதான் தேவநீதி சொல்லுது. இப்படி பண்ணாததுனால தான் பல சபையில பல பிரச்சனைக்கு காரணம் என்ன பண்றாருங்க சொல்றாரு. இம்மாதிரியான பிரச்சனைக்குள்ளாகும் யாவரும் காரியத்தினை ஜெபத்தில் கர்த்தரிடம் எடுத்து செல்லவும் பின்னர் பூரண நீதியின் அடிப்படையில் அக்காரியத்தினை கருத்தில் எடுத்துக்கொள்ளவும் நாம் வேண்டிக் கொள்கின்றோம். அப்படின்னா ஒருவேளை எலெக்ட் ஆகலாம் என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்கவோ சோர்வடைவோ, தேவ சித்தம் அவ்வளவுதான். அடுத்து கடந்து சென்று அடுத்து தேவ காரியங்களை நம்ம ஈடுபட ஆரம்பிக்கணுமே. இந்த விஷயத்தை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பண்றதுன்னா பண்ணிக்கலாம், எங்கே இருந்துக்கலாம், பண்ணிக்கிட்டு இருந்துக்கலாம், எங்கெல்லாம் போக முடியாது, சபையெல்லாம் ஆக முடியாதுன்றது மட்டும் தாழ்மையோடு நாம் என்ன பண்ணிக்கலாம், தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்தது, எலெக்ட் ஆகலைன்னா கோச்சுக்கிட்டு எக்லிஷா விட்டு போயிடலாமா, எஸ் நோ மேபி நோ, யார் ஏன் நோ, நான் போறோம் போங்க, நீங்க தான் என்ன பண்ணல, என்ன தேர்ந்தெடுக்கலையே, வை நோ. குட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எதுனா சொல்ல முடியுமா, பைபிள் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். யார் இந்த வயசான மனுஷன் பார்க்காதீங்க, காலேப். காலேப் யார் கூட இருந்தவர், மோசே கூட இருந்தாரு. யார் கூட இருந்தார், மெயினா ஜோஷுவா கூட. தேவன் என்ன பண்ணல, யாருக்கிட்ட என்ன கேட்டிருக்கலாம் தேவனு, நானும் தான் யார் கூட போனேன் ரிஸ்க் எடுத்து, ஜோஷுவா கூட போனேன். ஆனா மோசைக்கு அடுத்து லீடர்ஷிப்பை தூக்கி யார்கிட்ட கொடுத்துட்டீங்க, ஜோஷுவா கொடுத்துட்டீங்க. எனக்கு என்ன பண்ணல, கொடுக்கலையேன்னு ஃபீல் பண்ணாருங்கண்ணா. அப்படின்னா சொல்றாரு கடைசியா, மோசே பேசுறார் பின்னால, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது, யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிற அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்குது. இப்போ எனக்கு அந்த ஏரியா கொடுங்கன்னு கேட்கறேன், நான் என்ன பண்ணிக்கிறேன், அடிச்சு துரத்துறேன்றார். இப்போ எனக்கு என்ன இருக்கு, ஏறக்குறைய 85 இயர்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறேங்கிறார். அப்படின்னா கிளியரா சக இஸ்ரேலர்கள் கூட சண்டை போடாம தன்னுடைய எதிரி யார் என்று என்ன பண்ணியிருக்காரு, தெளிவா புரிஞ்சிருக்கிறாரு. யோசுவாவுடைய லீடர்ஷிப்புக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நம்மளுடைய எதிரி சகோதரர்கள் அல்ல, நல்லா நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்மளுடைய எதிரிகள் யாரு, உலகம், மாம்சம், சாத்தான். எங்க சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது, நாம இங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, நான் சண்டை போடக்கூடாது. அப்படியே படிங்க. இன்றைய நாட்களில் உள்ள கர்த்தருடைய ஜனங்களில் ஒருவர் ஆண்டவர் இங்கு முன் வைக்கிறதென்றதான நெறிமுறைகளை மறந்து போவது என்பது பரிதாபத்திற்குரிய காரியமாகும். மறந்துடுறாங்களாம். அப்படி மறந்து போறது எப்படி இருக்குதாமா, நெறிமுறைகளை, கர்த்தர் வைக்கக்கூடிய நெறிமுறைகளை பரிதாபமா இருக்குது அப்படிங்கிறார். ஏன்னா இத்தகையவர்கள் தாங்கள் மூப்பர் ஊழியத்திற்கு சபையாருடைய கர்த்தருடைய ஜனங்கள் அடங்கின கூட்டத்தாருடைய
ஓட் மற்றும் வாக்கினால் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் கர்த்தருடைய ஜனங்களின் வாக்கானது சபையினுடைய குரலாய் இருக்கிறது என்றும் உணர்ந்து கொள்வதற்கு பதிலாக உரிமையின் காரணமாக தங்களுக்கு மூப்பர் ஊழியம் கிடைத்துள்ளது என்று எண்ணுகிறவர்களாய் இருக்கின்றனர். என்ன சொல்றாங்களாமா? தேவனுடைய பிள்ளைகள் செலக்ட் பண்றதுக்கு பதிலா எல்ரா இருக்கிறது என்னது, அது என் உரிமை, ஏன்னா நான் தான் எல்றன்ற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு நல்லா என்ன இருக்குது போய் பதிஞ்சிட்டு இருக்கு. பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய சபையினுடைய வாக்கினை முழுமையாய் ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமுள்ளவர்களாக ஒவ்வொருவருடைய மனப்பான்மையும் காணப்பட வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம். ஒருவன் மற்றவர்களோடு அனைத்திலும் பங்கு கொள்வதன் மூலம் சபையாரில் ஓர் அங்கமாய் உள்ளாரெனில் இவ்விதம் அவன் அதிகமான சதவீதத்தில் அல்லது ஓர் எண்ணிக்கையில் பெரும்பான்மையானவர்களாய் காணப்படும் அதிகாரமுடையவனாக பெரும்பான்மையானவர்கள் பிரதிநிதிப்படுத்துவதும் ஒழுங்குள்ளவர்களுக்கு கீழ்ப்பட்டவனாகுகின்றான். இதை செய்த பிற்பாடு அவன் மூப்பனாகவோ அல்லது வேறொருவர் மூப்பனாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இதே மனப்பான்மையினை தொடர்ந்து கொண்டிருக்க நாடிட வேண்டும். ஏற்ற தகுதிகளை கொண்டிராத ஒரு சகோதரனை மூப்பனாக தேர்ந்தெடுக்கும். ஸோ இப்போ இதில் கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஒருவேளை எக்லீஷாவினுடைய ஓட்டிங் ப்ராசஸ்க்குள்ள கலந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எதற்கு உட்படுறோம்? நாம அந்த மெஜாரிட்டி எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு நாம கட்டுப்படுறோம். நாம் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, முடிவு எடுத்துட்டு தான் வரமே தவிர்த்து நம்ம ஒருபோதும் அதை உரிமைன்னு என்ன பண்ணிடக்கூடாது, நாம கருதிடக்கூடாது. சில சமயத்தில் என்ன ஆயிருதாமா, ஏற்ற தகுதிகளை கொண்டிராத ஒரு சகோதரனை மூப்பனாக தேர்ந்தெடுக்கும் தவறினை சபையார் மிக அடிக்கடி செய்து வருகின்றனர். சில சமயத்தில் என்ன பண்ணிடுறாங்களாமா, அடிக்கடி என்ன தப்பு பண்றாங்களாமா, ஏற்ற தகுதி கொண்டிராத ஒரு சகோதரனை மூப்பனாக தேர்ந்தெடுக்கும் தவற சபையார் அடிக்கடி செஞ்சிடறாங்க. இது அந்த சபையாரில் சிலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி சிலர் பிரிந்து போய் இன்னொரு சபையினை ஏற்படுத்துவதற்கு வழி நடத்துகின்றதாய் இருக்கின்றது. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனால என்ன பண்ணிடுறாங்க, இவங்க எங்க எப்பவுமே ராங்கா செலக்ட் பண்றாங்கன்னு சொல்லி மிச்சவங்க என்ன பண்ணிடுறாங்க, நாம போய் தனியா என்ன பண்ணிக்கலாம், எக்லிஷாவை ஏங்கலான்னு போயிடுறாங்க. இப்படி போறதுனால என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியேற பெற்ற அனுபவங்களை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, எனினும் சபையார் தவறு செய்து விட்டனர் என்று நாம் எப்பொழுதும் உறுதியா என்ன பண்ண முடியாது, எப்பவுமே சபை தப்பு பண்ணிருச்சுன்னு நாம சொல்ல முடியாது. இவ்விஷயத்தில் கர்த்தரின் படிப்பினைகள் சிலவற்றை வைத்திருக்கிறார் நாம் என்பதை நாம் எப்படி அறிவோம்? ஒருவேளை எக்லீஷா எலெக்ட் பண்ணல, ஆனா எல்ருக்குரிய தாளந்துகள் இருக்குது, என்ன பண்ணலாம், சபையை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தாராளமா என்ன பண்ணலாம், இன்னும் புதிய வகுப்புகளை என்ன பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். அந்த புதிய வகுப்புகளை அறுவடை ஊழியங்களை தாராளமா என்ன பண்ணலாம், அவர் பங்கு பெறலாம். அப்படின்றது தான் இந்த கண்டென்ட்ல என்ன பண்ணியிருக்காருன்னா, ஓல் கண்டென்ட்ல பிரதர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கும் ஒரு அருமையான உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ஜோஷுவா காலேப் தான். ஆக்சுவலா இவங்க எதுனா தப்பு பண்ணாங்களா, இல்லை. ஆனால் 40 வருஷம் வனாந்திரத்தில் கூடவே சேர்ந்து யாரும் சுற்றிட்டு இருந்தாங்க, பிரிஞ்சு போலையே. அப்படின்னா அந்த அனுபவங்களை தேவன் நமக்கு கொடுக்கறதுக்காக சில சமயத்தில் ஒரு ராங்கான முடிவை ஏதோ நடந்துட்டாலுமே கூட, ஒருவேளை எக்லீஷா நம்மளை தேர்ந்தெடுக்கலைன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா, எக்லீஷா விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது, அங்கேயே இருந்து நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஊழியம் புரியணும். பிரிஞ்சு போகிறதுனால பெரிய விஷயம் இல்லை, போகலாம். ஆனால் வரக்கூடிய அனுபவங்களை நாம் என்ன பண்ணிடுவோங்க, மிஸ் பண்ணிடுவோம். அப்படின்னா முக்கியமாக இன்னைக்கு நாம் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் இல்லையா, தேவ சித்தம் வெளிப்படணும்னா நாம் எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம், ஷார்ட்டா சொல்லுங்க, நான் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா ஒரே வார்த்தை தான் எனக்கு மைண்டுக்கு வருது, காட் ஃபர்ஸ்ட். சுயத்தை கொண்டு போய் எங்க வச்சிருங்க, யார் முன்னாடி வச்சிருங்க, தேவனை முன்னாடி வச்சிருங்க. அப்படியே வாசிங்க சிஸ்டர். ஆனால் நாம் வாழும் நாட்களில் பரிசுத்த ஆவியால் ஜெனிப்பிக்கப்படுதலை அடைந்ததாக வெளிப்படையாக கூறுபவர்களில் சிலர் இவர்களது உடன்படிக்கைகளை குறித்து நாம் சந்தேகப்படாதிருந்த போதிலும் சுயத்தை கடைசியாக்குவது தொடர்பான பாடத்தை கற்கவில்லை போல் தோற்றமளிப்பது நம்மை எவ்வளவு துயரத்தில் ஆழ்த்துகிறது. என்ன சொல்றாருன்னா, இவங்க பேப்டிசம் எடுத்துடுறாங்க,
ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள்னு சொல்றாங்க. ஆனா சுயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க இன்னும் என்ன பண்ணல, சுயத்தை அதிகமா வெளிப்படுத்துறாங்க. அதை பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்குதுங்கிறார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ம். சிலர் எப்பொழுதாவது மூப்பர்களாகவோ அல்லது உதவிக்காரராகவோ பணி செய்ய ஆவலாய் இருக்கின்றதையும் இந்த ஊழியத்திற்கென்று அவர்களை தெரிவு செய்யாத பட்சத்தில் அவர்கள் காயப்பட்டதை போன்ற உணர்வை அடைவதை நாம் கண்டறிகிறோம். அப்பவே நடந்திருக்கு. எப்பவே? ரசல் பிரதர் காலத்துல எந்த உணர்வு வந்துருதா அவங்களுக்கு? என்ன பண்ணிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்கன்ற ஒரு ஃபீலிங் வருதா? இவ்விஷயத்தில் மேலானதும் விசாலமானதுமான பார்வையை அவர்களால் அடைய முடிவதில்லை என்பது எப்படிப்பட்ட பரிதாகரமான நிலை! ஜெனரஸான பார்வை என்ன பண்றது இல்லையா, அவங்க பார்க்கறது இல்லைன்றது எவ்வளவு பரிதாபமான நிலை. நாம் அவர்களுடைய இருதயங்களை குறித்து வினா எழுப்புகிறதில்லை. அவங்க ஹார்ட்டை பத்தி நம்ம ஜட்ஜ் பண்ணல. எவ்வளவு தூரம் சத்தியத்தில் தரித்திருக்கிறார்களோ கர்த்தருடைய ஆவி அவர்களிடமிருந்து எடுக்கப்படாது என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம். சபையில் தலைமைத்துவ வேட்கை கொண்டு சகோதரரிடையே சுயத்தை தேடும் ஆவியை வெளிப்படுத்தும் போது கிருபையில் எவ்வளவு குறைவாக வளர்ச்சி அடைகிறோம். எதன் மீது வேட்கை இருக்குதா? வேட்கை, தலைமைத்துவ வேட்கை. அந்த தலைமைத்துவ வேட்கையோட இருக்கிறவர்களை எப்படி பார்க்கிறோமா? கிருபையில் எவ்வளவு குறைவாக. அப்படி வேட்கை இருக்கிறவங்க, இந்த வேட்கையின் ஆரம்பம் தான் ஆதிகால சபையத்துல கொஞ்சம் முளைச்சி வளர்ந்து 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 அந்த வேட்கை எங்க கொண்டு போய் நிறுத்த வச்சுச்சு? ஒப்பு மார்க்கம் எனக்கூடிய மாபெரும் அமைப்பு உருவானது காரணமே வாசிங்க. நாம் ஸ்தானத்தை தேடினோமானால் அன்பு சகோதரரே, அன்பு சகோதரே, யார்கிட்ட அன்பா பேசுறாரு இப்ப செல்பதர்? அன்பு சகோதரரே, தேவனுடைய பலத்த கரங்களுக்குள் நாம் உண்மையாகவே அடங்கி இருப்போமாக. எங்க பண்ணலாம்? எல்லாரும் நம்ம என்ன பண்ணலாம்? அடங்கி இருக்கலாம். எதுக்குள்ள? தேவனுடைய கரங்களுக்குள்ள. அவரது ஏற்பாடு நமக்கென நியமித்துள்ளதை பெற்று அதுவே போதும் என்று நிறைவடைவோமாக. அப்படின்னா எக்லிஷால எலெக்ட் பண்ணலானோ நிறைவா இருக்கணும். சபை நம்மை ஏதாவது காரணத்திற்காக மூப்பர் அல்லது உதவிக்காரர் ஸ்தானத்துக்கு தெரிந்தெடுப்பார்களானால் சபைக்கும் கர்த்தருக்கும் நன்றி உள்ளோராய் நடந்து கொள்வோமா. ஒருவேளை இன்னைக்கு எலெக்ட் பண்றாங்க, எல்டர்ஸாவோ டீக்கன்ஸாவோ எலெக்ட் பண்ணும்போது சபைக்கும் கர்த்தருக்கும் எப்படி நம்ம நடந்துக்கணுமா? தேங்க்ஃபுல்லா, நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். மேலும் ஒரு சபையின் ஊழியக்காரர் அந்த சபைக்கு ஒரு மூத்த சகோதரராய் இருக்கிறார் என்று நினைவு கூர்ந்து, அவர்தான் எல்டர் பிரதரா இருக்கிறார், அது நினைவு கூர்ந்து தாழ்ச்சியுள்ள ஆவியில் நம்மிடம் உள்ள ஸ்லாக்கியங்களை ஒரு கொடையாக ஒரு தயவாக உபயோகிப்போமாக. நம்மை குறித்து இறுதியில் கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதால் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளையும் உக்கிரானத்துவத்தையும் ஞானமாக கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்லாக்கியமா எண்ணி இவங்க தேவனுடைய கிருபையில தாழ்மையா இருக்கணும். எல்டர்ஸ், டீக்கன்ஸ் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள். ஆனா அதே சமயத்துல மற்றும் ஒரு தருணத்தில் ஏதாவது ஒரு காரணத்தின் பொருட்டு சபை நம்மை ஊழியத்துக்கு தெரிந்தெடுக்கவில்லை எனில், ஒருவேளை எலெக்ட் பண்ணலனா அது சபையின் சிறப்புரிமை என்று நினைவு கூர்வோம். யாருடைய சிறப்பு உரிமை? சபையினுடைய சிறப்பு உரிமை அது. ஆம், சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரும் தெய்வீக சித்தத்தை பொறுத்தமட்டில் தங்களுடைய நிதானிப்பு இன்னதென்று அறிந்து அதன்படி வாக்களிக்க கடமைப்பட்டுள்ளார்கள். அதுக்கு அவங்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. தங்களுடைய தேவனுடைய சித்தம் என்ன என்று புரிந்து அதை வெளிப்படுத்துவதற்கான கடமை அவங்களுக்கு இருக்குது. தெய்வீக சித்தத்துக்கு எதிராக நாம் சண்டை சச்சரவு செய்யலாமா? அந்த சித்தத்திற்கு ஏதாவது சண்டை போடலாமா? கூடாது. தெய்வீக சித்தத்தை பொறுத்தவரையில் சகோதரரது நிதானிப்பை வெளிப்படுத்துவதை குறித்து கடும் விவாதம் நடக்கும். அப்புறம் ஏன் எனக்கு எலெக்ட் பண்ணல? அப்படி பண்ணலாமா? பண்ணனா சுயத்தை கொண்டு வந்து எங்க வச்சிருக்கிறோம்? பின்னாடி வச்சிட்டோம். தேவனை கொண்டு போய் பின்னாடி வச்சிட்டோம். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தெய்வீக ஏற்பாட்டை நன்றியுள்ள இருதயத்துடன் ஏற்றுக்கொள்வதே முறையானது. மேலும் எந்த முடிவானாலும் என்ன பண்ணிக்கணும்? நாம நன்றி அறிதலோட ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பொருத்தமான வழிகளில் உற்சாகத்துடன் ஊழியம் செய்வதே நியாயமானதாகும். கர்த்தரது ஊழியத்துக்கென தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்களது வழியில் இடறுதலின் கல்லை நாம் ஏற்படுத்த தேடாதிருப்போமா. என்ன பண்ண வேண்டாம்? எலெக்ட் பண்ணல, அதனால எலெக்ட் ஆனவங்களுக்கு நம்ம நடுவில் கல்ல போட வேண்டாம் அப்படிங்கிறார். அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுவோம்? நாம கோஆபரேட் பண்ணணும். ஸோ இதை குறித்து டீட்டெயில்டாக இந்த ஆர்டிக்கலில் ரசல் பர் எழுதியிருக்காரு. நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, மெடிடேட் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய அருமையான பாயிண்ட்ஸ் இருக்கும். அடுத்த
லாஸ்ட் கொஸ்டின்ஸ்குள்ள வந்துட்டோம். இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் போட்டேன், பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்க, அதெல்லாம் போட்டுடுறேன். ஸோ அப்படின்னா நாம எல்டர் எலெக்ஷன் தான் ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணணும், டீக்கன் எலெக்ஷனுக்குலாம் என்ன தேவையில்ல, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க தேவையில்ல. அதனால என்ன பண்ணிக்கலாம், ஆமாம் அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு போகலாம். அப்படியா? எஸ் ஆர் நோ போட்டேன். அப்படின்னா ஒரு டீக்கன் எப்படி இருக்கணும், சிம்பிளாக சொல்ல போனோம்னா இப்படி இருக்கணும். யார் மாதிரி அப்படின்னா, எல்லா ஊழியத்தையுமே தேவனுக்கு பிரியமா செய்யறது மட்டும் இல்லாம, அவர்கள் டீக்கன்ஸ் முதல் எலெக்ஷன் நடந்தது டீக்கன்ஸ்க்கு தான். ஆதிகால சபையில எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தாலும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர் உங்கள என்ன பண்ணுங்க, தெரிந்து கொள்ள. வெறும் அப்படின்னா டீக்கன்ஸ் அப்படின்றது சபையில மாம்சீக ஊழியங்களை செய்யக்கூடியவர்கள். அப்படின்னா அவங்க மாம்சீக ஊழியங்களை மட்டுமா செய்யணும்? ஸ்டீஃபன் என்ன பண்ணல, அப்படி இல்லை, சத்தியத்தையும் பிரசங்கிச்சார். வேற யாரை சொல்லலாம், கந்தேக மந்திரிக்கு ஏசையா தீர்க்க தரிசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார் தான், பிலிப்பு எனக்கூடிய டீக்கன் தான். அப்படின்னா எல்லா டீக்கன்ஸுக்குமே என்ன கிடையாது, எல்லா டீக்கன்ஸுக்குமே ஸ்பிரிச்சுவலா போய் போதிக்கக்கூடிய தாளந்து இருக்காது. சில பேர் கடைசி வரைக்குமே டீக்கன் ஊழியத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்வாங்க, அதுதான் அவங்களுடைய தாளந்து, தப்பு கிடையாது. சில பேருக்கு அடுத்தது ஆவிக்குரிய தானங்கள், ஆவிக்குரிய ஊழியங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை அவங்க எல்டர்ஸ்கே உரிய தகுதிகளை பெற்றிருந்தாங்கன்னா அவங்கள தாராளமாக என்ன பண்ணலாம், எலெக்ட் பண்ணலாம். பட் நல்லா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கொஸ்டின், நாம இப்போ ஒரு முடிவு எடுக்க போறோம்ல, இந்த முடிவு நம்ம சபை வாய்ப்பை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் திருப்பி கேட்கிறேன். நாம எடுக்கக்கூடிய முடிவு இருக்குல்ல, அந்த முடிவு நம்ம சபை வாய்ப்பை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு 100% இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருட்டோனியோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, கைகளை உயர்த்துதல், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர் டெய்னோ, அது ரெண்டா பிரிக்கலாம். டு ஹேண்ட், சேர்னா ஹேண்டுன்னு அர்த்தம், டெய்னோனா அதோட கிரீக் வேர்ட் டு ஸ்ட்ரெச். எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் டெவலப்மெண்ட் இதுக்குள்ள இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம கைகளை உயர்த்துறோம்ல, அந்த உயர்த்ததற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கும்ல, கையை உயர்த்தாம விட்டுறோம்ல, அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குல்ல. அந்த நோக்கத்தை தேவன் எப்படி பார்க்கிறாராமா, வாசிக்கலாம். எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். இன்னைக்கு எப்படி இருக்காராமா, இருதயத்தை ஆராய்ச்சி பார்க்க போற, உள்ளந்திரியங்களை சோதிச்சு தேவன் என்ன பண்ண போறாரு, பார்க்க போறாரு. ஆவியில முடிவு எடுக்க போறோமா, மாம்சத்துல முடிவெடுக்க? ஏன்னா இவர்களை நம்மளதான் எங்க கொண்டு போய் வைக்க போறாரு, நாளைக்கு உலகத்தையே நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதிகள் இருக்கணும்னா எப்படி இவங்க டிசிஷன் எடுக்க, அது தேவன் இன்னைக்கு என்ன பண்ண போறாரு, பார்க்க போறாரு. அப்ப நம்மளுடைய முடிவுகள் இன்னைக்கு எப்படி இருக்கணும், ஆவியின் பிரகாரம் தேவ சித்தத்தை நாம வெளிப்படுத்தணும். ஸோ இதை குறித்து நிறைய ஆர்டிகல்ஸ் பிரதர் அசில் எழுதியிருக்காரு. ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, பின்னாடி கூட பிரதர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேட் பண்ணுங்கள். ஸோ நல்லா புரிஞ்சுக்கலாம். சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம முடிவெடுக்கலாம், சாத்தானுடைய அட்டாக்ஸ் தாராளமாக என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா எக்லீஷாக்குள்ளே ஊடுருவுறதுல அவன் ரொம்ப ஈகராக என்ன பண்ணிருக்கான், காத்துட்ருக்கிறான். பட் நாம் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கும் போது மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் தேவனுக்கு பிரியமாக என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுக்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.